எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. என்னோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னையோட கதைக்கு போகலாம். உதகமண்டலம். ஊட்டி என அழைக்கப்படும் உதகமண்டலம் தென்னிந்தியாவின் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரு மலைப்பகுதி. சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. மலைப்பாதை ரோடு. அதிகாலை 5 மணி. முகப்பு விளக்கு கூட எரிய விடாமல் அந்த பனி சூழ்ந்த இருள் நேரத்திலும் லாவகமாக தன் பைக்கை வளைவு பாதைகளில் செலுத்திக் கொண்டிருந்தான் அந்த இளைஞன். அவன் தடையில்லாமல் ஓட்டும் விதத்தை வைத்தே அந்த இடத்திற்கு மிகவும் பழக்கமானவன் என்பது தெரிந்தது. நகரம் முழுவதும் பனியால் சூழப்பட்டு மக்கள் எல்லோரும் வீட்டினுள் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்த நேரம். ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத குன்னூர் சாலையில் குறுக்கும் நெடுக்குமாய் பல கனரக வாகனங்கள் இரைச்சல் எழுப்பியபடி சென்று கொண்டிருந்தது. பாதையின் இருபுறமும் அழகாக வளர்ந்திருந்த பனி படர்ந்த மரங்கள் கண்களுக்கு இனிமை தர, அந்த இனிமையை சற்றும் ருசிக்காதவனாய் ஒரு மரத்தின் பின்னே சென்று தன் பைக்கை நிறுத்திவிட்டு தன் தலைக்கவசத்தை கழட்டினான். பார்ப்பதற்கு 28 வயது மதிக்கத்தக்க இளைஞனாக இருந்தான். தன் பைக்கின் உரையிலிருந்து ஒரு கவரை எடுத்து அதிலிருந்த கருப்பு நிற கையுறைகளை எடுத்து கையில் அணிந்து கொண்டான். பார்ப்பதற்கு அமைதியின் சொரூபையா இருந்தாலும் கண்கள் மட்டும் சிவந்து அவன் கோபத்தின் அளவை காட்டிக் கொண்டிருந்தது. அன்பான முகம், அரும்பு மீசை, மலர்ந்த இதழ் என அழகுற இருந்த இளைஞன் தன்னை முழுவதும் கருப்பு நிற ஆடையால் மூடிக்கொண்டிருந்தான். அடிக்கடி தன் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டே 1000 வாகனங்கள் அவனை கடந்து சென்ற போதும் ஒரு காரின் வருகைக்காக நெடுநேரமாக அவனது கண்கள் காத்திருந்தது. அவனது காத்திருப்பின் பலனாக சில நிமிடங்களில் பனிக்காற்றினை கிழித்து கொண்டு அந்த வெள்ளை நிற ஆடம்பர கார் அவனை கடந்து சென்று ஒரு வளைவில் திரும்பியது. அந்த வாகனத்திலிருந்து இறங்கியவன் பார்த்தாலே பெரிய இடத்து பையன் என சொல்லும் அளவிற்கு பகட்டாக இருந்தான். இரவு முழுதும் சூதாட்ட அரங்கிலும் குடித்துவிட்டு ஆட்டம் போட்டும் பொழுதை போக்கி விடியற் காலையில் வந்து சேர்ந்திருக்கிறான். காவலாளி கதவை திறந்துவிட சிறிது தள்ளாடி கொண்டே 4ஆம் தளத்தில் இருக்கும் தன் அறைக்கு வீட்டினுள் அமைக்கப்பட்டிருந்த லிப்டினில் ஏறி தன் அறைக்கு சென்றான். அந்த கார் திரும்பும் வரை அமைதியாய் காத்திருந்த கருப்பு உடைக்காரன் தன் இடுப்பு பகுதியை தொட்டு பார்த்து கொண்டான். அவனுக்கு அவசியமான பொருள் பத்திரமாக இருக்கிறதா என்று. அது பத்திரமாக இருப்பதை உறுதிப்படுத்தியவன் சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்த்து கொண்டு மெல்லமாக அந்த கார் திரும்பிய வளைவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தான். அடர்த்தியாக இருந்த மரங்கள் அவனுக்கு நல்ல மறவாகி போக முகத்தில் கண்கள் மட்டும் தெரியுமாறு முகமூடி அணிந்து கொண்டான். அந்த வளைவின் எல்லையில் பார்த்தாலே தலை சுற்றும் உயரத்திலும் வடிவத்திலும் அத்தனை அழகாய் செதுக்கப்பட்டிருந்தது அந்த மாளிகை. அந்த மாளிகையை நெருங்கியவன் அவனை விட அதிக உயரமான சுற்றுச்சுவரின் நிழலோடு நிழலாக அவன் உடை மாறி போக ஓரமாக ஒதுங்கி நின்றான். நாய்களும் அவற்றை மேய்க்கும் காவலாளிகளும் அந்த மாளிகையை சுற்றி எப்போதும் அதிகமாகவே இருக்கும் என்பதை அவனும் அறிவான். ஆனால் அதிகாலை நேரம் என்பதால் அனைவரும் சற்று கண் அயர்ந்து இருந்தனர். கார் நுழையம் கதவை திறந்துவிட்ட காவலாளி மட்டும் விழித்திருக்க, காவலாளி பார்க்காத சமயம் ஒரே தாவில் எகிரி உள்ளே குதித்தான் அவன். அடுத்த சில நிமிடங்களுக்கு சிசிடிவி வேலை செய்யாதபடி செய்ய தன் அலைபேசியிலிருந்து சில பட்டன்களை அழுத்த சிசிடிவி தன் வேலையை சில நிமிடங்கள் நிறுத்தி கொண்டது. அந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டவன் அழகிய நந்தவனமாய் மலர்கூட்டங்கள் அவனை பார்த்து புன்னகைத்தும் கடினமான முகத்துடன் தன் இலக்கை நோக்கி பயணமானான். பூனை போல மெதுமெதுவாய் பதுங்கி வீட்டின் பின்புறம் சென்றவன் குளிர்சாதன பெட்டி மாட்டப்பட்டிருந்த வெளிப்பகுதியின் மேல் ஏறினான். அடுத்தடுத்து பால்கனி அடுக்கு சுவர்களும் குரங்கை போல தாவி லாவகமாக தாவி 4ஆம் தளத்தில் அமர்ந்திருந்த அறைக்கு மெல்ல மெல்லமாக சுவர்களை பிடித்தபடி சென்றான். பால்கனி வழியே உள்ளே நுழைந்தவன் சத்தமில்லாமல் நின்று கொண்டு அங்கிருந்த திரைச்சீலையை விளக்க அவன் வயது கொத்த ஒரு இளைஞன் குளித்து முடித்து தன் அலைபேசியில் பேசியபடி தன் சிகையை கண்ணாடியில் கோதி கொண்டிருந்தான். அவன்தான் ஸ்ரீதர். அவன் அலைபேசியில் பேசி முடித்து அமரும் வரை அமைதியாய் இருந்தவன் மெதுவாக அந்த அறைக்குள் நுழைந்தான். அவன் பின்னே சென்று நிற்க எதிரில் இருந்த கண்ணாடியில் தன் பின்னால் நிற்கும் உருவத்தைக் கண்டு திகைத்தவனாய் ஸ்ரீதர் திரும்புவதற்குள் அங்கிருந்த பூத்தொட்டியால் அவன் தலையில் அடித்தான். அவன் மயங்கி விழ ஆத்திரம் தீர அவனை தன் கத்தியால் குறிப்பிட்ட இடங்களில் கீறியவன் தான் பத்திரமாக கொண்டு வந்த மருந்து நிரப்பப்பட்ட சிரஞ்சை அவன் கையில் செலுத்தினான். கோபத்தில் சிவந்திருந்த கண்களில் வெற்றி களிப்பு மின்னியது. தான் வந்ததற்கான அடையாளங்கள் ஏதும் இல்லாத வண்ணம் அழித்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே செல்லும் முன் அவனை நோக்கி ஒரு கேவலமான பார்வையை சிந்தினான்.
வந்த வழியிலேயே இறங்கி விரைவாக செயல்பட்டு அந்த சுவரை தாண்டி குதித்தவன் சிறிதும் தாமதிக்காமல் தன் வாகனம் இருக்கும் இடம் நோக்கி ஓடினான். தலைக்கவசத்தை அணிந்து கொண்டு தன் பைக்கை எடுத்து முழு வேகத்தில் பறந்தான். அதே நேரம், கடவுளே கடவுளே, உனக்கு நான் பேசுறது கேக்குதா? இந்த பூத் பங்களால என்னை தனியா விட்டுட்டு போயிட்டானே, சீக்கிரம் வந்துடணும் என வேண்டிக் கொண்டே நின்றான் கவின். பெயருக்கேற்றாற் போல் அழகன், அப்பாவி ஜீவன், பிறர் செய்யும் தவறுக்கெல்லாம் மாட்டிக்கொண்டு முழிப்பவன். ஆனால் மனசு குழந்த மனசு. வழக்கறிஞர் என சொன்னால் யாருமே நம்ப மாட்டார்கள். அப்படி ஒரு அப்பாவி புள்ள பூச்சி. இப்படி தனியா பங்களாவிலே தன் தேடலை முடித்துவிட்டு தேட வைத்தவனுக்காக காத்திருந்தான். அவனது புலம்பல் கடவுளுக்கு கேட்டுவிட்டதோ என்னவோ. சிறிது நேரத்தில் பைக் சப்தம் கேட்க விரைவாக ஓடி வெளியே எட்டி பார்த்தான். அப்பாடா, நம்ம ஆளுதான் என உறுதிப்படுத்தியவன் ஓடி சென்று பைக்கில் தொத்திக் கொண்டான். பைக் மிதமான வேகத்தில் செல்ல, மச்சான் சொல்லுடாம், போன காரியம் சிறப்பா முடிஞ்சிடுச்சு. நாம நினைச்சது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் கவினு. நீ பார்க்கத்தானே போற. சரிடா. ஆமா, நான் சொன்னதை எடுத்துட்டியா? மழைக்காலம் தானே, அங்க நிறையவே கிடைச்சுது. ஆனா பூச்சிக்கடி தான் தாங்கல. அது பூச்சியா இருக்காதுடா, பின்ன எது அட்டையா இருக்கும். எது அட்டையா என அதிர்ந்தவன், ஐயோ, என் ரத்தத்தை குடிச்சிருக்குமே, வண்டியை நிறுத்துடாம், என் ரத்தத்தை மீட்கணும். மூடிட்டு உட்காரு, உன் ரத்தத்தை டேஸ்ட் பண்ணும். அதுங்களே இந்நேரம் செத்து இருக்கும். டே, வாயை குறைச்சிட்டு இறுக்கமா பிடிச்சுக்கோ. கீழே விழுந்தா அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். நீ செஞ்சாலும் செய்வ என மனதில் நினைத்தவன் சரிடா என அவனை இறுக்கமாக பிடித்து கொண்டான். இத்தனை நேரம் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்த பைக் வேகம் எடுத்தது. பறக்கும் ராசாலியே ராசாலியே நில்லு, இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு எனும் பாடல் மனதுக்குள் ஒலிக்க, நமக்கு இந்த ஜென்மத்தில் அது கொடுத்து வைக்கல, இந்த பைக் ரைடாச்சும் கிடைச்சதே என எண்ணியவனாய் கவின் தன் நண்பனை இறுக்கமாக பிடித்து கொண்டான். தூரம் இருந்து பார்த்தால் காதலர்கள் அணைத்து செல்வது போன்ற போர்ஸில் இருவரும் செல்ல, சில நொடிகள் வளைவு பாதைகளை கடந்த அவர்களின் வாகனம் காட்டுப்பாதைக்குள் சீறி பாய்ந்து சென்றது. 3 மணி நேரத்திற்கு பிறகு காலை 8 மணி. வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தின் எம்டி அறை. வெளிநாட்டவருடன் வெற்றிகரமாக அமைந்த ஒப்பந்தத்திற்காக பணியாளர் அனைவரும் ஊதிய உயர்வு வழங்குவது குறித்தும் தீவிரமாக தன் உதவியாளரிடம் பேசிக் கொண்டிருந்தார் கிருபாகரன், ஸ்ரீதர் ஆக்சசரிஸின் உரிமையாளர். அந்நேரம் அவருக்கு வீட்டிலிருந்து அழைப்பு வர எடுத்தவர் எதிர்ப்புறம் சொல்லப்பட்ட செய்தியால் அதிர்ச்சியில் உறைந்து அலைபேசியை நழுவவிட்டார். அவரின் உதவியாளர் அவரை அசைத்தும், சார் சார் என்னாச்சு சார் என கேட்க, உணர்வடைந்தவராய் தன் அறையை விட்டு வெளியேறுவர் லிப்டை கூட தவிர்த்து படிக்கட்டுகளில் இறங்கி ஓடினார். அலுவலம் மொத்தமும் அவரை வேடிக்கை பார்க்க யாரையும் சட்டை செய்யாமல் பார்க்கிங் வரை ஓடியவர் தன் காரை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி செலுத்தினார். வேகமாக சென்ற கார் அந்த மாளிகைக்குள் நுழைந்தது. அவரை கண்டதும் என்னங்க என ஓடி வந்தார் சகுந்தலா. என்னாச்சு சகு? தெரியலங்க, காலையில அவன் ரொம்ப நேரமா கதவை திறக்கல, உள்ள லாக் பண்ணாதனால நானே திறந்தேன். அப்ப அவன் பெட்ல இருந்து கீழே சரிஞ்சு கிடந்தான். அவன் உடம்பெல்லாம் ரத்த காயம், மயங்கி கிடந்தான். அதான் நம்ம டாக்டரை கூப்பிட்டேன், அவங்க பார்த்துட்டு இருக்காங்க என சொல்லிவிட்டு முந்தியினால் முகத்தை துடைத்து கொண்டார். தங்களின் ஒரே மகன் இப்படி கிடப்பதை அறிந்து இருவரும் இடிந்து போய் அமர்ந்திருக்க, முகக்கவசத்தை கலட்டியபடி வெளிவந்த டாக்டரை கண்டதும் அவரை நெருங்கினார். என்னாச்சு டாக்டர்? உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லையே, கவலைப்படாதீங்க கிருபாகரன், ஸ்ரீதர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா என்ன சொல்லுங்க டாக்டர்? இனி அவரால் எழுந்து நடக்க கூட முடியாது, மற்றவங்க துணை இல்லாம தண்ணீர் கூட குடிக்க முடியாது. டாக்டர் என்ன சொல்றீங்க? அவரோட நரம்புகள் செயலிழந்து போகிற மாதிரி ஒரு ஊசி அவரோட உடம்புல செலுத்தியிருக்காங்க. இனி அவரால் எந்த செயலையும் தானாக செய்ய முடியாது. இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கும் அவர் மருத்துவமனையில் இருந்தாகணும் என சொல்ல, கிருபாகரனும் சகுந்தலாவும் தலையில் அடித்து கொண்டாலும் சில நிமிடங்களில் ஸ்ரீதரை மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டான். 2 நாட்கள் கழித்து கமிஷனர் அலுவலகத்தில் காலையிலிருந்தே அலுவலகம் மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. காவலர்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே ரகசியம் பேசிக் கொண்டனர். யாருக்கு என்னாச்சு? நம்ம கிருபாகரன் சார் இருக்காருல்ல, அவர் மகனை யாரோ உயிர் மட்டும் எடுக்காம தாக்கிட்டு போயிருக்காங்க. அடக்கடவுளே, அவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சே, அவர் மகனுக்கா எப்படி நடக்கணும்? ஆமா, யாருக்கு இந்த கேஸ் போகுது? ஏதோ நம்ம ஊர்ல ஆள் இல்லாத மாதிரி சென்னையில இருந்து யாரோ மித்ரனாம், அவரை வர வச்சிருக்காங்க. எது மித்ரன் சாரா? ஏன், உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவர் இங்க தான் முதலா போஸ்டிங் கிடைச்சு வந்தாரு. ரொம்ப நல்லவர், டியூட்டில ரொம்ப கரெக்டா இருப்பாரு. எந்த கேஸ் எடுத்தாலும் முடிக்காம விட மாட்டாரு. எந்த ரவுடியும் அவர்கிட்ட வாலாட்ட முடியாது. அதனாலதான் அவரை ஸ்பெஷலா அவரை வர வச்சிருக்காங்க போல. அப்படியா? அங்க பாரு, அவரே வந்துட்டாரு. இருவரும் வாயில் புறம் பார்க்க காவல் வாகனத்திலிருந்து கம்பீரமாக நிமிர்ந்து இறங்கினான் மித்ரன், ஏசிபி மித்ரன்.
6 அடி உயரத்தில் கோதுமை நிறத்தில் உடற்பயிற்சி செய்து கட்டேறிய உடலுடன் கம்பீரமான மீசையுடனும் கையில் காப்பு அணிந்து தன் கூலரை கழற்றி மேல் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு நடந்து வந்தார். அனைத்து காவலர்களும் அவருக்கு சல்யூட் வைக்க ஒரு சிறிய புன்னகையுடன் கடந்தவர் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தார். மித்ரன் வந்த செய்தி கமிஷனருக்கு அறிவிக்கப்பட்டது. சில நிமிடங்களில் கமிஷனரிடமிருந்து அழைப்பு வர உள்ளே நுழைந்தார். மே கமின் சார்? எஸ் கமின் சார். உட்காருங்க மித்ரன். சொல்லுங்க சார், என் சென்னையில இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி எதுக்காக என்ன வர சொன்னீங்க? ஊர்ல பெரிய தொழிலதிபர் கிருபாகரனின் மகன் ஸ்ரீதர் கொலை வெறியில் தாக்கப்பட்டிருக்கிறார். பணத்துக்காக இல்ல, வேற ஏதோ காரணம் இருக்கணும். மேலிடத்திலிருந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த கேஸை பார்த்ததும் அதுக்கு சரியான ஆள் நீங்க தானும் முடிவு பண்ணியிருக்கேன். அதனாலதான் அவசரமா டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களை வர வைக்க வேண்டியதா போச்சு. அவர் கொடுத்த கோப்பில் இருந்த தகவல்களை பார்த்தவன், கண்டிப்பா சார், இன்னும் ஒரு வாரத்துல குற்றவாளியை உங்க முன்னாடி நிறுத்த வேண்டியது என்னோட கடமை என சொன்னார். மித்ரன், இந்த கேஸ்ல உங்களுக்கு உதவியா இன்ஸ்பெக்டர் மாறன் இருப்பார். தேங்க்யூ சார், நீங்க இந்த கேஸை முடிச்சிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மித்ரன். அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் சார் என கூறி சல்யூட் அடித்து விட்டு வெளியே வந்தார். அறையை விட்டு வெளியே வந்ததும் அவன் வயதுக்கொத்த காவலர் அவன் அருகில் வந்தார். சார், நான் மாறன். ஓ, நீங்க தானா? மாறனும் மித்ரனும் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டனர். அடுத்ததாக இருவரும் கிருபாகரன் வீடு நோக்கி பயணமாகினர். அந்த வீட்டில் வேலை செய்யும் எல்லோரும் அவர் முன்னால் நிறுத்தப்பட்டனர். அவன் காலையில் குடித்துவிட்டு தள்ளாடி வந்ததை மட்டுமே எல்லாரும் அறிந்திருந்தனர். அதற்கு மேல் என்ன ஆனது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஒவ்வொருவரிடம் விசாரித்தும் எந்த தகவலும் கிடைக்காமல் போக ஸ்ரீதரின் அறையை ஆராய சென்றனர். அந்த அறையின் ஒவ்வொரு முனையிலும் ஆராய்ந்தும் சந்தேகத்துக்கிடமாக எதுவும் கிடைக்கவில்லை. ஆனாலும் அந்த அறையில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருப்பதாக மித்ரனுக்கு பட்டது. இருந்தாலும் அது என்ன என அறிய முடியாமல் குழம்பினார். பின் சிசிடிவியை செக் செய்வதற்காக மாறன் சென்றார். என்னாச்சு மாறாம்? சார், இரவு நேரத்தில் யாரும் இங்கே வரல. ஆனால் காலையில் 5 மணிக்கு மேலே ஸ்ரீதர் கார் உள்ளே வந்ததற்கு அப்புறம் 5:10லேருந்து 5:20 வரைக்கும் சிசிடிவி வேலை செய்யுது சார். அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் ஸ்ரீதருக்கு இப்படி நடந்திருக்கணும். ஆனால் உள்ளே வந்துட்டு போனது யாருன்னு தெரியல சார். சரி, பார்த்துக்கலாம் மாறன். அவன் ரொம்ப நாள் ஓடி ஒளிய முடியாது. மித்ரனும் மாறனும் கிருபாகரன் வீட்டை விட்டு வெளியேறி ஜீப்பில் அமர்ந்தனர். சிறிது தூரம் சென்றதும், வண்டியை நிறுத்துங்க மாறா. சரிங்க சார். வண்டியை விட்டு இறங்கி சிறிது தூரம் நடந்தார். மாறா, சொல்லுங்க சார், ஸ்ரீதர் எப்படிப்பட்டவன்? அவன் என சொல்ல ஆரம்பிப்பதற்குள் மாறனின் மொபைல் ஒலித்தது. சார், எடுத்து பேசுங்க மாறன். அலைபேசி எடுத்து பேசியவன் அங்கு சொல்லப்பட்ட செய்தால் அதிர்ச்சியாகி மித்ரனை பார்த்தான். என்னாச்சு மாறன்? சார், ஸ்ரீதரோட நண்பன் ராகுலுக்கும் அவனுக்கு நடந்த மாதிரியே நடந்திருக்கு சார். என்ன சொல்றீங்க மாறன்? உண்மைதான் சார். காலையில ராகுல் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க விளையாட்டு மைதான வாசல் கிட்ட வெகு நேரமா அவனோட கார் நின்றுட்டு இருந்திருக்கு. அவனோட அம்மா மாடியில இருந்து பார்த்துட்டு வேலைக்காரங்களை அனுப்பியிருக்காங்க. ரொம்ப நேரமா கூப்பிட்டு பார்த்தோம். ராகுல் கதவை திறக்கவே இல்லையா. கார் கதவு உள்ள லாக் ஆகி இருக்க ஜன்னலை உடுத்து பார்த்துருக்காங்க. ராகுல் ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கான் சார். அவன் வீடு எங்க? சேரிங் கிராஸ் தாண்டினதுக்கு அப்புறம் இருக்கு சார். உடனே கிளம்பலாம் என சொல்ல ஜீப் மின்னல் வேகத்தில் பறந்தது. கிருபாகரனை போலவே ராகுலின் தந்தையும் பெரிய தொழிலதிபர் தான். அவனது வீட்டை அடைந்ததும் அனைவரும் மருத்துவமனை சென்று விட்டதாக அங்கிருந்தவர்கள் கூற கார் நின்ற இடத்தை பார்த்தார்கள். காரின் உள்ளே ஏதாவது தடயம் இருக்கிறதா என தேட அந்த கார் நிறுத்தப்பட்டிருந்த இடம் நோக்கி சென்றனர். எந்த தடயமும் இல்லாமல் போக வேறு வழியின்றி இருவரும் மருத்துவமனை சென்றனர். ஆனால் அந்த கார் அருகே ஏதோ ஒரு வித்தியாசம் உணர்ந்தார் மித்ரன். அதையே யோசித்துக் கொண்டிருக்க மருத்துவமனை வந்துவிட்டது. உள்ளே நுழையும் போதே ராகுலின் தாய் அழுது கொண்டிருப்பது தெரிந்தது. மருத்துவரிடம் அனுமதி பெற்று உள்ளே சென்று பார்க்க ஸ்ரீதரின் அருகிலேயே ராகுலும் அனுமதிக்கப்பட்டிருந்தான். இருவருக்கும் அச்சு பிசகாமல் ஒரே மாதிரியான காயங்கள், ஒரே மாதிரியான ஊசி செலுத்தப்பட்டிருந்தது. சார், சொல்லுங்க மாறன், ஒருவேளை சைக்கோவா இருப்பானோ? இல்ல. எப்படி சார்? சைக்கோ தேடி தேடி நண்பர்களை மட்டும் தாக்குவானா? அப்படின்னா இவனுக்கு வேற யாரெல்லாம் நண்பர்கள் விசாரிங்க. அடுத்த ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி நாம காப்பாத்தியாகணும். ஓகே சார் என வெளியேறினான் மாறன். இருவரையும் மாறி மாறி பார்த்த மித்ரன் அடுத்து என்ன செய்வது என சிந்தித்தான். மாவட்ட நீதிமன்றம். நீதிமன்ற வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தன் பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் கவின். வாயில் கதவை தாண்டும் போது குறுக்கே வந்த உருவத்தால் சடனென பிரேக் போட்டு வண்டியை நிறுத்திவிட்டு அந்த உருவத்தை பார்த்து முறைத்தான் கவின். அவன் வண்டியை திருப்ப முயல அவன் கையை பிடித்தாள் கமலினி. கையை எடு கவின். ஒரு நிமிஷம், வழிய விடுங்க. நானும் 3 வருஷமா கேட்டுட்டே இருக்கேனே, அதுக்கு பதில் சொல்லிட்டு கிளம்புங்க. நீ எத்தனை தடவை கேட்டாலும் எப்போதும் என் பதில் ஒண்ணுதான், வழிய விடு என அவளை வலிமையாக இல்லாமல் மென்மையாக தள்ளிவிட்டு
சிறிது தூரம் கடந்த பின் கண்களை துடைத்து கொண்டான். சிறிது நேரத்தில், என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் என அலைபேசி ஒலிக்க எடுத்தவன், சொல்லு மச்சான், பாப்பாவை பாத்தியா? இல்லையே, பொய் சொல்லாத, உன் குரலே காட்டி கொடுக்குது. நீ மச்சான் சொல்ல வந்ததை மட்டும் சொல்லு. சரி, ராத்திரி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரமாட்டேன். அதனால மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், போதுமா? சரிடா. அலைபேசியை பாக்கெட்டில் வைத்தவன் வண்டியை வேகமாக செலுத்தினான். 5 நட்சத்திரம் தங்கும் விடுதி. மாலை 5 மணி. ஹோட்டல் உரிமையாளரிடம் கத்திக் கொண்டிருந்தான் அந்த இளைஞன். சார், இங்க பாரு, ஒழுங்கா வேலை செய்யற ஆளை வேலைக்கு வைக்க தெரிஞ்சா வைக்கணும். இந்த மாதிரி இடியட்கெல்லாம் வேலை கொடுத்து வச்சிருக்க. ஒழுங்கா சர்வ் கூட பண்ண தெரியாதவன் என் கோட்டை நாசப்படுத்திட்டான். மன்னிச்சிடுங்க சார், இனி இந்த தவறு நடக்காது என அவர் சொல்ல, இது கடைசி தடவையா இருக்கட்டும் என தன் அறைக்கு சென்றான். அவன் சென்றதும் உரிமையாளர் அருகில் வந்த மேனேஜர், சார், என்ன ஒரு ஆளு உங்களை இந்த கத்து கத்துறான், நீங்க இவ்வளோ பொறுமையா இருக்கீங்க? அவன் என் பையன்தான். என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா, அவனுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கணும். எனக்கு அப்புறம் என் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்க போறது அதான். அதுக்காக இவ்வளோ அடங்கி போகணுமா? அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல சார், கேட்டேன், அவ்வளோதான். போய் வேலையை பாரு. சரிங்க சார். அந்த இளைஞன் மாடிக்கு சென்று தன் அறையில் அடைந்து கொண்டான். இரவு 9 மணி. தன் அலுவலக அறையில் அமர்ந்திருந்தான் மித்ரன். மே கமின் சார்? வாங்க மாறாம். சார், 2 பேருக்கும் பொதுவாக 2 நண்பர்கள் இருக்காங்க சார். ஒருத்தன் ஷியாம் சுந்தர், இன்னொருத்தன் பிரதாப் ஷியாம். சுந்தரை ஃபாலோ பண்ண ஆட்களை அனுப்பிட்டேன். பிரதாப் பத்தி விசாரிச்சதுல இப்ப அவன் ஊர்ல இல்ல. எங்க போயிருக்கான்? அவங்க டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் சம்பந்தப்பட்ட கான்ஃபரன்ஸுக்கு வெளியூர் போயிருக்கான் சார். சரி மாறா, அவன் திரும்பி வர வரைக்கும் அவன் வீட்டு பக்கத்துல 2 போலீஸை நிறுத்தி வைங்க. சரிங்க சார். அவன் வந்ததும் அவனை போய் பார்க்கலாம், அதுல ஏதாவது விஷயம் கிடைக்கும். சரிங்க சார். நீங்க இன்னும் வீட்டுக்கு போகலையா சார்? நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க என அவசர அவசரமாக எழுந்து ஓடினான். எதுக்கு இப்படி ஓடுறாரு என அவன் முழிக்க முழிக்க அவன் அருகில் நின்ற வயதான கான்ஸ்டபிள் அவன் அருகில் வந்தான். ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? காலையில இருந்து மனுஷன் முகத்துல கம்பீரம் குறையவே இல்லை, இப்ப எலி மாதிரி ஓடுறாரே. அது எனக்கு தெரியும் சார், உங்களுக்கு எப்படி? அவரை முதலா இந்த ஸ்டேஷன்ல தான் வேலை பார்த்தாரு. எதுக்கு ஓடுறாரு சொல்லுங்கண்ணே ஆர்வமா கேட்க, காது கொடுங்க சார் என சொல்ல மாறனும் குனிந்தான். அவருக்கு அவர் பொண்டாட்டினா கொஞ்சம் பயம். என்னது என அதிர்ந்த மாறன் புலி போன்ற மனிதன் எலியான கதையை நினைத்து சிரித்து கொண்டான். அங்கு மித்ரன் வீட்டில் உதகமண்டலத்தில் பதிவில் இருந்தபோது அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த வீட்டில் மீண்டும் குடிபுகுந்தனர். காலையில் வண்டியில் வந்து இறங்கி விட்டுவிட்டு சரி இரவு 11 வரைக்கும் வராமல் போக அவன் மனைவி அமிர்தா பயங்கர கோபத்தில் இருந்தாள். வாசலில் நுழையும் போதே தன் இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் வேண்டியபடியே உள்ளே நுழைந்தான் மித்ரன். காலிங் பெல் அழுத்த அழுத்த கதவு திறக்கப்படவில்லை. உடனடியாக விரைந்து செயல்பட்டவன் தலைக்கவசத்தை தலையில் அணிந்து கொண்டான். சில நொடியில் பெரிய பாத்திரம் அவன் தலைக்கவசத்தில் பட்டு விழுந்தது. சத்தம் வராமல் போக உள்ளிருந்து எட்டு பார்த்தால் மித்ரனின் மிர்தா. ஓ சார், உஷாரா இருக்கீங்களா என கரண்டி எடுத்துக்கொண்டு துரத்த, அடியே உன் புருஷன் ஏசிபிடியும், யாராச்சும் பார்த்தா மானம் போயிடும், விட்டுடி என ஓடினான். டெமிசக்காரன் நில்லுடாம் என கத்திக்கொண்டு மாடிக்கு அவன் பின்னால் ஓடிய மிர்தா அவனை காணாமல் போக அங்கும் இங்கும் பார்க்க சட்டென அவளை அணைத்தான் மித்ரன். விடு மித்து, சாரிடி பொண்டாட்டி, உன் சாரியை தூக்கி குப்பையில போடு. காலையில 7 மணிக்கு வந்தோம், இப்ப மணி 11. வீட்டுல பொண்டாட்டி இருக்காளேன்னு அக்கறை இருக்கா அவனுக்கு? என் வேலை அப்படிடி பொண்டாட்டி, பெரிய வேலை, அந்த கரும பிடிச்ச வேலைய என சொல்லி முடிப்பதற்குள் அவன் அறைந்த அறையில் கீழே விழுந்திருந்தாள். அவன் கோபத்தோடு அவன் அறைக்குள் சென்று விட வெகு நேரம் வரை அவள் கீழே வராமல் போக வேகமாக மாடிக்கு ஓடினான். மாடியின் கைப்பிடி சுவரை பிடித்தபடி நின்றிருந்தாள் மிர்தா. மித்து, போதும், நீ என்ன சொல்ல போற தெரியும். அது சொல்லு. என் வேலை தாண்டி எனக்கு முதல்ல, எதுக்காகவும் என் கடமையை விட்டு தர மாட்டேன். அது தெரிஞ்சுதானே கட்டிக்கிட்டேன். இப்ப ஏண்டி அப்படி நடந்துக்கிற? தெரியும் தான், ஆனா இங்க எவ்வளோ நேரம் தனியா இருக்கேன். இன்னைக்கு முக்கியமான கேஸா? மும்பைல கூட தான் கேஸ் இருந்துச்சு. எனக்கு நேரம் ஒதுக்குனாதான் இப்ப மட்டும் என்ன? இல்ல மிர்து, இங்கு 2 பெரிய தொழிலதிபர் பசங்களை கத்தியால தாக்கியிருக்காங்க. ஒரு ஊசியும் செலுத்தியிருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிக்கணும். இன்னொரு பாதிப்பும் ஏற்படாம தடுக்கணும். அதனாலதான் டென்ஷன்ல லேட்மா. இப்ப வந்துட்டியே, அங்க மருத்துவமனையில் கொலை செஞ்சா? இல்லடி, அது நடக்காது. கொலை பண்ற வாய்ப்பு இருந்தும் பண்ணாம போயிருக்கான். அப்படின்னா அவனோட இலக்கு கொலை இல்ல, அவன் வேற ஏதோ காரணத்துக்காக இதை பண்றான். எப்படி பிடிக்க போற? இப்ப பாதிக்கப்பட்ட 2 பேரும் நண்பர்கள். இவர்களுக்கு பொதுவா இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தனை கவனிக்க ஆள் அனுப்பியாச்சு. ஊருக்கு போனவன் இங்க வந்ததும் அவனுக்கு பாதுகாப்பு தரணும். லூசா மித்துனி, ஏண்டி இப்ப வந்த உனக்கு அவன் மீட்டிங்காக போயிருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. கொலை பண்ண ட்ரை பண்றவனுக்கு தெரியாதா?
கண்கள் விரிந்த மித்து தன் தவறை உணர்ந்தவனாய், அடக்கடவுளே, இது எப்படி யோசிக்காம போனேன் என தலையில் அடித்து கொண்டான். லவ் யூடி பொண்டாட்டி என கன்னத்தில் முத்தமிட்டு விரைவாக பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். நானே எடுத்து கொடுத்துட்டேனே, இவன் பொண்டாட்டியா இருந்தும் என் மூளை அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு போல என புலம்பிக் கொண்டாள். மாறன் அப்போதுதான் கண்ணயர்ந்து இருந்தான். சத்தம் கேட்க விழித்தவன், சார் வாங்க சார், இப்பதானே போனீங்க? நாம டெல்லி கிளம்புறோம் மாறா. ஆனா நம்மள அவன் முந்திரத்துக்கு முன்னாடி நாம கிளம்பணும். சரிங்க சார். ரயில் மூலம் கோவை வந்தவர்கள் விமான நிலையத்தில் நுழைந்தனர். அவர்கள் விமான நிலையத்தில் நுழையும் போது அவர்களுக்கு எதிரே கருப்பு உடைய மனிதன் வெற்றி புன்னகையோடு கடந்து சென்றான். மாறனும் மித்ரனும் விமான நிலையத்தில் அமர்ந்திருக்கும் போது நுழையும் போது ஏதோ ஒரு வித்தியாசம் உணர்ந்தான் மித்ரன். சுற்றியும் பார்க்க எதுவுமே வேறுபட்டு தோன்றவில்லை. அதையே யோசித்துக் கொண்டு அவன் அமர்ந்திருக்க நண்பனிடமிருந்து அழைப்பு வந்ததால் எழுந்து சென்றான் மாறன். தன் நண்பனிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டிக்க அவனது மொபைலில் வந்த நோட்டிபிகேஷனை கண்டு கண்கள் விரிந்தவனாய் விரைவாக மித்ரனிடம் வந்தான். சார், கிளம்பலாமா? இந்த பயணம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சார். ஏன் மாறா? இங்க பாருங்க சார். அவன் கையில் இருந்த மொபைலை வாங்கி பார்க்க பிரபல தொழிலதிபரான மகேந்திரனின் மகன் பிரதாப் டெல்லியில் உள்ள அவரது ஹோட்டல் அருகில் ஏற்பட்ட தீ விபத்தில் உடல் கருகி பலியானார் எனும் செய்தி வந்திருந்தது. செய்தியை கண்டதும் தலையில் கை வைத்து கொண்டான் மித்ரன். சில மணி நேரங்களுக்கு முன்பு டெல்லி 5 நட்சத்திர ஹோட்டலில் தன் தந்தையிடம் கத்திவிட்டு தன் அறைக்கு சென்ற பிரதாப் அப்படியே மெத்தையில் விழுந்தான். சில நிமிடங்களில் கதவு தட்டும் சத்தம் கேட்க எழுந்து வந்து திறந்தான். மேனேஜர் நின்றிருந்தார். சார், என்ன வேணும்? உங்களுக்கு எது வேணுமான சார் கேட்க சொன்னாரு. ஒன்றும் வேணாம், யாரும் வந்து தொந்தரவு பண்ணாதீங்க என சொல்லி முகத்தில் அடிப்பது போல் கதவை சாத்தினான். எல்லாம் பணக்கார திமிரு என மனதிற்குள் திட்டிவிட்டு நடையை கட்டினார் மேனேஜர். மீண்டும் மெத்தையில் விழுந்தவன் அறையில் யாரோ நடமாடுவது போல் இருக்க எழுந்தான். ஆனால் யாரும் இல்லை. பிரம்மை என நினைத்தவன் சாளரத்தை திறந்து வைத்து வெளியே பார்த்தபடி நின்றிருக்க அருகில் இருந்த திரைசீலை அசைந்தது. திறந்து பார்க்க யாரும் இல்லை. உடனே ஜன்னலை சாத்தியவன் அரைக்கதவை திறக்கும் முயலம் அது வெளிப்புறமாக தாளிடப்பட்டிருந்தது. அரைக்கதவை எட்டி உதைத்தவன் திரும்ப அங்கு கருப்பு உடை இளைஞன் நின்றிருந்தான். பிரதாப் ஒரு நொடி பயந்து, ஏய் யாரா நீ என கேட்க சத்தமாக சிரித்த இளைஞன் அவனை நெருங்கினான். அவன் கையில் இருந்த ஆயுதம் கண்டவன் 2 அடி பின் நடந்தான். அந்த இளைஞன் அடுத்த அடியில் கீழே விழுந்தவன் தலையை பிடித்து கொண்டு நிமிர்ந்து பார்க்க அங்கு யாரும் இல்லை. அருகில் இருந்த மேசையை பிடித்து மெல்லமாக எழுந்தான். அறை முழுவதும் பார்க்க யாருமே இல்லை. நடக்க முயன்றவன் தடுமாறி கீழே விழுந்தான். சில நிமிடங்களில் நெருப்பு எச்சரிக்கை அலாரம் அடிக்க ஊழியர்கள் அனைவரும் பதறி அடித்து ஓடி மேல் தளத்திற்கு சென்றனர். பிரதாப் இருந்த அறை முழுவதும் கரும்புகை சூழ்ந்திருக்க கறிக்கட்டையாக கிடந்தான் பிரதாப். அவன் இறந்த செய்தியே மீடியாக்களின் உணவாகி போக எல்லா தொலைக்காட்சிகளும் அவன் செய்தியே வலம் வரலாயிற்று. தலையில் கை வைத்து அமர்ந்திருந்த மித்ரனை தொட்டான் மாறன். சார், கொலை பண்ணுவான்னு எதிர்பார்க்கல மாறன். நானும் தான் சார். அவன் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா மாறா நம்மளை விட வேகமா இருக்கான். ஊசி போட்டிருக்குள்ள நாம தடுக்க நினைச்சா இவன் உயிரையே எடுத்திருக்கானே. இப்ப என்ன பண்றது சார்? நாம என்ன செல்வதற்குள் மித்ரனுக்கு கமிஷனரிடமிருந்து அழைப்பு வந்தது. சார், என்ன மித்ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க திறமையை தெரிஞ்சதுனாலதான் இந்த கேஸை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். இப்ப இன்னொரு பாதிப்பு நடந்ததோட ஒரு உயிரும் போயிருக்கு. இன்னும் நீங்க சார், நாளைக்கு காலையில என்ன வந்து பாருங்க. எஸ் சார். மித்ரன் குழப்பத்தில் ஆழ்ந்தான். மீண்டும் ஊட்டிக்கு பயணமாகினர் இருவரும். நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறிய கவின் மார்க்கெட் சென்றான். காய்கறி பழங்கள் வாங்கி கொண்டிருக்க மீண்டும் வந்தாள் கமலினி. கவின், உன் தொல்லை அங்கதான் தாங்க முடியல, இங்கேயும் வந்துட்டியா? இல்ல, உங்களை தொல்லை பண்ண வரல. அப்புறம் எதுக்கு சொல்ல சொல்ல கேட்காம பின்னாடி சுத்திட்டு இருக்க? அண்ணாதான் அவங்க. அவனை முதல்ல கொல்லணும். அவன் சொன்னா உனக்கு எங்க போகுது புத்தி? அது நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் என்னைக்கும் ஒரே பதில் தான் சொல்ல போறேன்னு தெரிஞ்சும் இப்படி பின்னாடி சுத்துற. எப்பதான் புரிஞ்சுப்பேன்? இனி வரமாட்டேன். ஓ, திருந்துட்டேன்னு சொல்ல வந்தியா? இல்ல, எனக்கு வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. அதான் கடைசியா உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். அவள் அப்படி சொன்னதும் கண்கள் கலங்க அவளை பார்க்க முடியாமல் திரும்பி கொண்டான். அண்ணா இன்னும் நீங்க என்ன லவ் பண்றதா சொன்னாங்க. அதான் வந்தேன். என் வாழ்க்கை உங்களுக்காகன்னு நினைச்சே வாழ்ந்துட்டேன். இனி எப்படி வாழ போறேன்னு தெரியல. நீங்க சந்தோஷமா இருங்க என சொல்லிவிட்டு நடந்தாள். அவள் மீதான காதலை சொல்லவும் முடியாமல் மறைக்கவும் முடியாமல் கண்கள் கலங்கி நின்றவன் அவளது அலறல் சத்தம் கேட்டு திரும்பினான். சாலையை கண்ணீரோடு கடந்தவள் எதிரில் வந்த வாகனத்தை கவனிக்காததால் அடித்து தூக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தாள். கமலி என கத்திக்கொண்டே அவள் அருகில் ஓடினான் கவின். உதகமண்டலம் இரவு 11 மணி.
பொட்டானிக்கல் கார்டன் அருகிலுள்ள பாதையில் தனியாக ஒரு பைக் சென்று கொண்டிருந்தது. காதில் இயர்போன் மாட்டிக்கொண்டு தன் பைக்கில் பறந்து கொண்டிருந்தான் அந்த கருப்பு சட்டை இளைஞன். எந்த வாகனமும் செல்லாத நிலையிலும் சுதந்திரமாக அந்த வாகனம் சென்று கொண்டிருந்தது. இருட்டிற்கும் சிறிது அஞ்சாமல் சென்றவன் திடீரென தன் முன்னால் தோன்றிய ஜீப் வெளிச்சத்தில் கண்கள் கூசியவனாய் சட்டென பிரேக் போட முயன்று தடுமாறி விழுந்தான். விழுந்தவன் நிமிர்ந்து பார்க்க அந்த வாகனங்களிலிருந்து 2 பேர் இறங்கி அவன் அருகில் வந்தனர். கமலினியை தூக்கிக் கொண்டு அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு வேகமாக ஓடினான் கவின். அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் அவளை அனுமதித்துவிட்டு வெளியில் இருந்த இருக்கையில் அமர்ந்தவனது நினைவுகள் அவளை முதலாக சந்தித்த தினத்தை நினைவு கூர்ந்தது. 5 வருடங்களுக்கு முன் கோவை சட்டக்கல்லூரி விடுதி அறையில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான் கவின். அவனுக்கு அழைப்பு வந்துள்ளதாக நண்பன் சொல்ல யாராக இருக்கும் என யோசித்து கொண்டே வரவேற்பு அறைக்கு நடந்தான். ஹலோ டே கவின், அப்பாடா, என்னப்பா அதிசயமா இருக்கு? ஒரு முக்கியமான விஷயம்டா. அதானே, நீங்களாவது அக்கறையா பேசுறதாவது சொல்லுங்க. நம்ம ராஜ்யத்தை இருக்காங்கல்ல? ஆமா, ஆனா அதான் எப்பவோ பேச்சுவார்த்தை நின்று போச்சு. அது இல்லடா, நீ வீட்டை விட்டு போன நேரம் நம்ம குடும்பம் சேர்ந்துருச்சுடா. எது? நான் ஹாஸ்டல்ல தானே வந்தேன். சரி, ஏதோ நல்லது நடந்துச்சு விடு. எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அதை மட்டும் சொல்லுங்க. ராஜு பொண்ணு அவங்க தான் படிக்க வரா. ராகிங் நினைச்சு பயந்துக்கிறா. நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. அதெல்லாம் முடியாது. டே, உன்னை பத்தி பில்டப் கொடுத்து வச்சிருக்கேன். மானத்தை வாங்கிடாத வைக்கிறேன். அப்பா, அந்த பொண்ணு பேரு கமலினிடா. கமலியா? அட செவிட்டு பயலே, கமலினி. சரி, ஏதோ ஒன்று பார்த்துக்கிறேன். அழைப்பை துண்டித்தவன் அவர் சொன்னதை சிறிதும் யோசிக்காமல் மெத்தையில் மீண்டும் விழுந்தான். மறுநாள் காலை நேரம் கல்லூரி அமர்க்களமாய் இருந்தது. 1ஆம் ஆண்டு மாணவர்களை சிறப்பாக வரவேற்க இறுதி ஆண்டு மாணவர்கள் தயாராகி கொண்டிருந்தனர். கவினும் தன் நண்பர்கள் கூட்டத்தில் அமர்ந்திருந்தான். கிண்டல் செய்யாவிட்டாலும் தனியாக வகுப்பறையில் அமர்ந்து என்ன செய்வது என தெரியாமல் இங்கு அமர்ந்திருக்கிறான். பல ரேகிங்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அப்போது மச்சான் செம்ம பொண்ணுடா என அனைவரும் கோரஸாக சொல்ல கவினும் அத்திசையை நோக்கினான். சிவப்பு நிற தாவணியில் ரோஜா மலரை போல வந்தவளை கண்டவன் அவள் அழகில் சொக்கி ஒருவேளை அந்த பொண்ணா இருக்குமோ என யோசித்தான். சட்டென அவன் தந்தையின் முகம் ஞாபகம் வர அந்த கொடூர முகத்துக்கு இப்படி ஒரு மருமகளா? வாய்ப்பே இல்லை என திரும்பிக் கொண்டான். அவளும் இவர்களை கடந்து செல்ல முயலும் போது ஏய் நில்லு என குரல் கேட்க அவளும் நின்றாள். சீனியருக்கெல்லாம் குட் மார்னிங் சொல்ல மாட்டியா? குட் மார்னிங் சீனியர். எல்லாருக்கும் தனித்தனியா சொல்லு. ஒவ்வொருவரா சொல்லி முடித்ததும் அமைதியா நின்றாள். உன் பேர் என்ன? கமலினி சீனியர் என சொல்ல தண்ணி குடித்து கொண்டிருந்த கவினுக்கு புறையேறியது. ஐயோயோ, என்னடா இவ இவ்வளோ அழகா இருக்காளே, அதை விட இப்போ இவளை எப்படி காப்பாத்துறது என யோசித்தான். சட்டனை எழுந்து ஏ பொண்ணே, ஒரு 10 அடி பின்னாடி போய் என சொல்ல அவளுக்கு அவனை யாரென தெரியாதால் அவனும் சீனியர் என நினைத்து பின்னால் நின்றாள். டே, என்ன பண்ற என நண்பர்கள் கேட்க டே, இந்த பொண்ணை விட்டுருங்கடா. இப்பதானே பார்த்தேன். என்ன லவ்வா? இல்ல மச்சான், என் அத்தை பொண்ணுடா. எது என எல்லாரும் அதிர்ச்சியாக ஆமாடா, நேத்து அப்பா ஃபோன் பண்ணார்ல, அது இவளுக்காக தான். சரி சரி, இனியாவே எங்களுக்கு தங்கச்சி அதானே? அதேதான், நல்லா இரு என சொன்னவர்கள் அவளை அனுப்பிவிட்டனர். அவளும் கவினை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வகுப்பறைக்கு சென்றாள். உள்ளே சென்றவள் அவள் அன்னையிடம் இருந்து வந்த அழைப்பினால் கவின் யாரென அறிந்ததும் மீண்டும் அவனிடம் ஓடி வந்தாள். தன்னிடம் பேசத்தான் வருகிறாள் என உணர்ந்தவன் பசங்களின் பேக் கிரவுண்டில் மியூசிக்குடன் நடந்து அவள் அருகில் வந்தான். என்ன? அம்மா சொன்னாங்க நீங்க யாருன்னு. சரி, நல்லா படி சரியா? சரிங்க மாமா, தேங்க்யூ என ஓடிவிட்டாள். மாமா என அழைத்ததுமே வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறக்க அப்படியே உறைந்து நின்றவன் நண்பர்களின் கிண்டலில் தான் நிகழ்வுலகத்திற்கு வந்தான். காதல் என்றும் சொல்ல முடியாத, பிரியம் என்றும் சொல்ல முடியாத புதுவித உணர்வு இருவருக்குள் துளிர்விட ஆரம்பித்தது. அவன் கல்லூரி இறுதி ஆண்டு முடிக்கும் வரை பார்வை பரிமாற்றங்கள் நடைபெற்று வர காதலை பரிமாற வேண்டிய நேரத்தில் சில கசப்பான காரணங்கள் அவளை தவிர்க்க தொடங்கினான். அவனின் உயிர் நண்பனின் கருப்பு பைக்காரன் சொல்லியும் கூட அவளை வேண்டாம் என ஒதுக்க ஆரம்பித்தான். அவளும் காரணம் புரியாமல் தவித்தாள். அவனுக்கென காத்திருந்து காத்திருந்து ஒரு பயணம் இல்லை என தெரிந்ததால் வீட்டினுள் அவளுக்கு மாப்பிளை பார்க்க தொடங்கிவிட்டன. அப்போதும் கூட அவன் தன் காதலை வெளிப்படுத்தவில்லை. இன்று அவளை இரத்த வெள்ளத்தில் பார்க்க முற்றிலும் உடைந்து போய் நிற்கிறான். அவன் தகவல் சொன்னதும் வீட்டிலிருந்த அனைவரும் வர அவன் தன்னையை கண்டவன் அப்பா என சொல்வதற்குள் அவர் அறைந்த அறையில் கன்னத்தை பிடித்து கொண்டு கதறி அழுது அவரை கட்டி கொண்டான். எல்லாரும் வேதனையோடு அமர்ந்திருக்க யாராவது 2 பேர் மட்டும் இருக்கலாம் என நர்ஸ் சொல்ல நான் இருக்கிறேன் என கவின் சொல்லி முடிப்பதற்குள் என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் என அலைபேசி ஒலிக்க எடுத்தவன் சொல்லுடாம், சீக்கிரம் அங்க போ. அவனுக்கு உடனே டே கமலிக்கு ஆக்சிடென்ட். என்னடா சொல்ற? நடந்ததை சொல்ல சரி மச்சான், நான் இல்லடா, இப்ப நான் அங்க வர்றது தான் சரியா இருக்கும். என் கமலிக்கு ஒன்றும் ஆகாது.
மச்சான், நீ வை, நான் அங்க போய் பாத்துக்கிறேன் என அழைப்பை துண்டித்தான். அப்பா, நீங்க கூட இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துறேன் என சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பினான். ஊட்டிக்கு திரும்பியதும் மாறனை வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு மித்ரனும் தன் வீட்டுக்கு சென்றான். உள்ளே நுழையும் போதே மல்லிகை பூ வாசனை ஆளை தூக்கியது. மல்லிகளுக்கு இடையில் பூத்த ரோஜா போல் மிர்தா நிற்க, எத்தனை கோபத்தோடும் நாளைக்கு கமிஷனரை என்னிடம் என்ன பதில் சொல்வது எனும் குழப்பத்தோடும் வந்தவனோ அத்தனையும் ஒற்றை நொடியில் மறந்து போனது. அவன் அருகில் மெல்லமாக அடி வைத்து நடந்து வந்தாள் மிர்தா. அவன் ஷர்ட்டை பற்றி பிடித்தபடி இரு கைகளையும் அவன் கழுத்தில் மாலையென போட்டுக்கொண்டு, டெல்லி போயிட்டு வந்ததுதான் சாருக்கு நினப்பு வருது போல என கேட்க, சாரிடி, அந்த பிரதாப்பை காப்பாத்த நினைச்சா அவனை கொன்னுட்டாங்க. கேச முடிக்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு என சொன்னியவனை சட்டென கட்டி இழுக்க, அவளது திடீர் தாக்குதலில் தவறி அவள் மீதே விழுந்தவன் அவளது கூந்தல் வாசம் முகர்ந்தபடி, காஃபி வாசனை வருதே கூந்தலில் என சொல்ல, அட லூசு மீசைக்காரா, புதினா வாசனை மருதான வாசனை சொன்னா கூட பரவாயில்ல, உனக்கு ரசனையே இல்லை, விட்டா தைல வாசனை வருதுன்னு சொல்லிடுவ போல என சொல்ல, மித்ரனுக்கு மூளையில் ஏதோ உரைத்தது போல் இருந்தது. ஸ்ரீ அறையிலும் ராகுல் காரிலும் விமான நிலையத்திலும் வித்தியாசமாய்ப்பட்டது தைல வாசனை என அவனுக்கு தெரிந்தது. சிலை போல இருந்தவளை மித்து கடிக்க, பொண்டாட்டி கேஸ் ஓவர்டி, என் செல்லமே, நாளைக்கு குற்றவாளியை பிடிச்சு கொடுத்துட்டு ப்ரமோஷனோட நம்ம கிளம்புறோம் சரியா என சொன்னவன் அவள் தலையாட்டுவதற்குள் எழுந்து காக்கி உடைக்குள் புகுந்து கொண்டாள். எல்லாம் என் நேரம் என நினைத்தவள் கம்பளியை மூடி படுத்து கொண்டாள். நள்ளிரவு நேரம். தன் பைக்கை எடுத்துக்கொண்டு மாறனின் வீடு நோக்கி செலுத்தான் மித்ரன். மாறனின் வீட்டை நெருங்கியதும் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். வீட்டுக்குள்ளிருந்து சத்தமாக பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. கண்ணாடி சாளரம் என்பதால் அருகிலிருந்து பார்த்தால் நன்றாக தெரியும். அருகில் சென்று உள்ளே பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. அங்கே தொலைக்காட்சியில் இருந்த ஒரு ஹிந்தி பட சாங்கிற்கு ஒளிபொழிப்பா கொண்டிருக்க லுங்கியுடன் ஆடிக்கொண்டிருந்தான் மாறன். சிரிப்பை அடக்கிக் கொண்டு கதவை தட்டினான் மித்ரன். இந்த நேரத்தில் யாரென கடுப்போடு வந்து கதவை திறந்தான் மாறன். மித்ரனை கண்டதும், சார் நீங்க? அவனது கோலத்தை அருகில் கண்டதும் அதற்கு மேல் அடக்க முடியாமல் சிரித்து விட்டான் மித்ரன். எதுக்கு சிரிக்கிறார் என நினைத்தவன் தன் நிலை கண்டு, சார் ஒரு நிமிஷம் என ஓடி சென்று ஷர்ட்டை அணிந்து வந்தான். என்ன மாறன் இதெல்லாம்? அது வந்து சார், ஏதாவது திருவிழாவில் ஆட போறீங்களா? அதெல்லாம் இல்லை சார், போன தடவை பசங்க வந்தப்போ காலேஜ் ஹாஸ்டல்ல எப்படிலாம் ஆடுவோன்னு ஆடிட்டு இருந்தோம். அதை என் பையன் பார்த்துட்டான். அதுல இருந்து இப்படி ஆடினாதான் ஒழுங்கா சாப்பிட்றான். அதான் என்ன சொல்ல, சரி சரி விடுங்க மாறன். சார் என்ன இந்த ராத்திரியில? அட அதை மறந்துட்டேனே, ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? ஆமா மாறா. என்ன சார்? இங்க தைலக்காடு பக்கம் தானே, கொஞ்சம் தூரம் தான் சார், இங்க இருந்து இன்னும் 12 கிலோமீட்டர் போகணும் சார். ரொம்ப வருஷம் ஆச்சு, அதான் வழி மறந்துடுச்சு. எனக்கு வழி தெரியும் சார். சரி இப்பவே அங்க கிளம்பணும் மாறா. அங்க எதுக்கு சார்? ஏன் மாறா, அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது இல்ல சார், அங்க இந்த நேரத்துல போகணுமான்னு யோசிக்கிறேன். அங்க காத்து கருப்பு நடமாட்டம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதான். போலீஸ் மாதிரி பேசுங்க மாறன். நம்ம போலீஸ்ன்னு பேய்க்கு தெரியுமா சார்? மித்ரன் முறைக்க, சரி சார் போகலாம், ஆனா அங்க எதுக்கு? நம்ம ஸ்ரீதர் ரூம்ல செக் பண்ணும்போது ராகுலோட கார்லயும் நேத்து ஏர்போர்ட்லயும் ஏதோ ஒன்று வித்தியாசமா இருந்துச்சு. அது என்னன்னு உறுத்திட்டே இருந்துச்சு. அதை இப்பதான் என்னன்னு கண்டுபிடிச்சேன். என்னது சார் அது? தைல வாசனை மாறா. வெறும் தைல வாசனையை மட்டும் வச்சுட்டு அந்த ஒரு காரணத்துக்காக அவன் அங்கதான் மறைஞ்சிருப்பான்னு சொல்றீங்களா? ஒருவேளை இருக்கலாம் மாறா. அந்த இடத்து மேல மத்தவங்களுக்கு இருக்க பயம் அவனுக்கு சாதகமாக இருக்கலாம். அவன் அங்க தங்கி இருக்கலாம். ஒருவேளை அந்த வழியா அவன் வந்து போகலாம். ஆனா அவன் அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கான்னு மனசு சொல்லுது. சரிங்க சார் போகலாம், வீட்டுல சொல்லிட்டு வரேன். சரி மாறா என சொல்லிவிட்டு தன் பைக்கோட மித்ரன் காத்திருக்க, மாறனும் தன் மனைவியிடம் சொல்லிவிட்டு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். இருவரும் நெடுஞ்சாலையில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு வேகமாக சென்றனர். தைலக்காட்டை நெருங்க நெருங்க மேகத்தை குறைத்து கொண்டு விளக்கையும் அணைத்தனர். ஒரு மறைவான இடத்தில் தங்கள் பைக்கை நிறுத்திவிட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தனர். மாறனுக்கு உள்ளே உதறினாலும் வெளிய முகத்தை இயல்பாக வைத்துக்கொண்டு மித்ரனுக்கு பின் நடந்தான். சில கிலோமீட்டர் உள்ளே நடந்ததும் தூரத்தில் சின்னதாக ஒரு வெளிச்சம் தெரிந்தது. மித்ரன் தனது துப்பாக்கியை கையில் எடுத்து கொண்டான். வேட்டையாட வருபவர்கள் கட்டி வைத்த மரவீடு போன்ற அமைப்பு அங்கிருந்தது. காட்டுப்பகுதியில் இப்படி ஒரு வீடு இருப்பதை யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. மெல்ல மெல்லமாக நடந்து அந்த வீட்டின் ஒரு மூலையில் இருந்த சாளரம் வழியாக உள்ளே எட்டி பார்க்க அங்க ஷியாம் சுந்தர் கட்டி வைக்கப்பட்டிருந்தான். மித்ரனும் மாறனும் ஊட்டிக்கு திரும்புவதற்கு முந்தின நாள் தனியாக பொட்டானிக்கல் கார்டன் வழியாக வந்தவன் ஷியாம் தான். அவனுக்கு முன்னால் இருந்த ஜீப்பில் இருந்து இறங்கி வந்தது கவினும் அந்த கருப்பு சட்டைக்காரனும் தான். அவனை அடித்து தூக்கி போட்டு எடுத்து வந்து இப்போது இருக்கும் அறையில் கட்டி போட்டு வைத்திருக்கிறார். ஷியாம் அரை மயக்கத்தில் இருப்பது போல தெரிந்தது. ஆனால் அந்த அறையில் யாரும் இல்லை. சில நேரம் பொறுத்திருந்து பார்த்ததும் யாரும் அங்கு இருப்பது போல தெரியவில்லை. இதுதான் சரியான நேரம் உணர்ந்தவர்கள் கதவை எட்டி உதைத்து உடைத்து விட்டு உள்ளே நுழைந்தார்கள்.
கதவுடன் இந்த சத்தம் கேட்டு உள்ளறையிலிருந்து வெளியே வந்த கவின் இருவரையும் துப்பாக்கியுடன் பார்த்ததும் அதிர்ந்து நின்றான். ஹேண்ட்ஸ் அப் என சொல்ல அவனும் கையை தூக்கினான். யார் நீ? நான் என சொல்வதற்குள் தூரத்தில் பைக் சத்தம் கேட்டது. நாங்க இருக்கிறத சொல்லக்கூடாது என மிரட்டிவிட்டு அறையின் மூலையில் மறைவில் நின்று கொண்டனர். கவின் செய்வதறியாமல் இருக்க உள்ளே நுழைந்தான் அவன். அந்த பைக்காரன். இருவரும் என்ன பேசுவார்கள் என அறிவதற்காக மித்ரனும் மாறனும் காத்திருக்க உள்ளே வந்தவன் எந்த சலனமும் இல்லாமல் சமையலர் போன்ற அமைப்பில் சென்று காஃபி போட்டு அதை பருகி கொண்டே, வாங்க மித்ரன் சார், எப்படி இருக்கீங்க என கேட்க மற்ற மூவருமே அதிர்ந்தனர். கவினுக்கு இவனுக்கு எப்படி தெரிஞ்சது என புரியாமல் முழித்துக் கொண்டிருந்தான். அவன் எதையும் பொருட்படுத்தாமல், மித்ரன் சார் வெளியே வாங்க, காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம் என சொல்ல வேறு வழியின்றி மித்ரனும் மறைவிலிருந்து வந்தான். ஏய், யார்ரா நீ என மாறன் தன் துப்பாக்கி எடுத்து கேட்க, பொறுங்க மாறன் சார், அதை இன்னுமா கண்டுபிடிக்கல? இன்னொரு உங்க போலீஸ் மூலையில நான் சிக்கிருப்பேன்னு நினைச்சேன் என கேட்க மித்ரனும் மாறனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சரி சரி, ரொம்ப யோசிக்காதீங்க என சொன்னவன் தன் கண்ணாடியையும் தொப்பியையும் கழற்றினான். அவன் முகத்தை கண்டதும் இருவரின் கண்களும் அதிர்ச்சியத்தில் விரிய உதடுகள் தானாய் உதிர்த்தது. கிஷோர் என. 2 வருடங்களுக்கு முன்பு ஜனவரி 21 அமெரிக்காவில் 62ஆம் ஆண்டிற்கான சிறந்த கிராமி விருதுகள் வழங்கும் விழா எனும் தலைப்பில் அரங்கின் வாசலில் செயற்கை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. உலகில் உள்ள அனைத்து இசைக்கலைஞர்களும் அந்த பெரிய ஹாலில் குழுமியிருந்தனர். பறக்கும் கேமராக்கள் வளாகத்தை சுற்றி சுற்றி வந்தன. பல வண்ண மக்களும் ஒரே வண்ணமாய் கருப்பு நிற உடைகளில் வைரம் என ஜொலித்தனர். வெள்ளை மற்றும் ஊதா வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த பெரிய அரங்கில் இனிமையான இசையுடன் விழா தொடங்கியது. நிகழ்ச்சி தொகுப்பாளரின் ஆங்கில உரைகளும் ஆரம்பமாயின. நடன கலைஞர்களின் அழகிய நடனங்களுக்கு பின் விருது வழங்கத் தொடங்கின. சிறந்த ஆல்பம், சிறந்த இசைக்குழு, சிறந்த இசை கலைஞர் என பல்வேறு விருதுகள் வழங்கப்பட இருந்தன. ஒவ்வொரு விருதாக அறிவிக்கப்பட விருது பெறும் நபர் மேடை ஏறி விருதை பெற்றுக்கொண்டு தன் சிறிய நன்றியை பேசியும் கீழிறங்கினார்கள். தமிழர் அனைவரும் காத்திருந்த விருதின் அறிவிப்பும் நிகழ்ந்தது. இந்த ஆண்டின் சிறந்த இசைக்கலைஞர் என்னும் விருதினை பெயரை அறிவித்ததும் நம் கருப்பு சட்டைக்காரன் அவனது வழக்கமான கருப்பு நிறத்தில் கோட் சூட் அணிந்து கம்பீரமாக எழுந்து மேடைக்கு சென்றான். பால் நிறம், பதறாத பார்வை, அழகான நாசி, சிவந்த உதடுகள், காற்றில் அசையும் கேசம் என அழகுற இருந்தான். கிஷோர் என்னும் கீதன் கிஷோர் உலகின் சிறந்த கீபோர்டு இசைக்கலைஞர், சிறந்த இசைக்கலைஞர் 2019 என்னும் விருதை பெற்றுக்கொண்டவன் தன் கையில் தரப்பட்ட மைக்கை வாங்கி கொண்டு 4 அடி முன் வந்தான். ஒளி விளக்குகள் அவனையே போக்கஸ் செய்ய, குட் மார்னிங் எவ்ரிஒன் என தொடங்கியவன், நான் பெற்ற விருதை என்னை பெற்று தமிழுக்கு சமர்ப்பிக்கிறேன் என இரட்டை வரியில் தமிழை மெய்சிலிர்க்க வைத்த கீதன் கிஷோர் இன்று கொலைக்காரனாய் தன் முன் இருப்பதை பார்த்ததும் மித்ரனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. கீதன் சார் நீங்களா? கீதனே கூப்பிடலாம் மாறன் சார். கீதன் எதுக்கு இப்படி கொலைக்காரனா? நான் ஒரு கொலை தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆனா எதுக்கு அந்த அப்பாவி பசங்களை? அப்பாவி என்ற வார்த்தை கேட்டதுமே வந்த கோபத்தில் அருகில் இருந்த மரமேசையை எட்டி உதைக்க சில்லு சில்லாய் உடைந்து போனது. அதன் கோலமே அவன் கோலத்தின் அளவை காட்டியது. கிஷோர், ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? மிருகத்துக்கிட்ட மிருகம் மாதிரி நடக்கலாம், தப்பில்லை. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த ஓனாய்ங்க என சொல்வதற்குள் உள் அறையிலிருந்து டப் டப் என சத்தம் கேட்டது. மித்ரன் அந்த அறை பக்கம் திரும்ப கவின் அந்த கதவை மறைத்தவாறு நின்றான். அவனை தள்ளிவிட்டு அந்த கதவை திறக்க முயல அது பூட்டப்பட்டிருந்தது. சாவி எங்க? என்கிட்டதான். ஒழுங்கா கொடு கிஷோர். அங்க யார் இருக்கா? அங்க யாரும் இல்ல. ஏதாவது பூனையா இருக்கும். உனக்கு என்ன அரெஸ்ட் தானே பண்ணணும், பண்ணுங்க. உன்னை அரெஸ்ட் பண்ணி எந்த நியூஸ் வெளியே வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டோட மானமே போயிடும், சத்தமாக சிரித்தான் கிஷோர். இல்லைன்னா மட்டும் நம்ம ஊருக்கு நல்ல பேர் இருக்கும். கீவன், ஓவரா பேசாத. அங்க யார் இருக்காம்? யாரும் இல்லை. ஏதோ கீழே விழுந்தது போன்ற ஒலி கேட்க பதறி எடுத்து கதவை திறந்து உள்படிக்கட்டு வழியே கீழிறங்கினான் கிஷோர். அவனுக்கு பின்னால் மித்ரனும் மாறனும் இறங்க கதவை தாளிட்டு விட்டு கவினும் உள்ளே இறங்கினான். மேலிருந்து பார்த்தால் உள்ளே இப்படி ஒரு அறை தெரியாது. படிக்கட்டில் இறங்கி வந்தால் மட்டுமே தெரியும். மற்ற நேரங்களில் அந்த அறையை பூட்டிவிட்டு மூங்கில் அலங்காரத்தை இழுத்து விட்டால் அந்த கதவும் மறைந்துவிடும். கீழறை என்றாலும் நன்றா காற்றோட்டமாக இருந்தது. முதலில் அந்த அறைக்கு சென்ற கிஷோர் தன் வேலையில் கவனமாக இருக்க மித்ரனும் மாறனும் கண்கள் கலங்க அதிர்ந்து நின்றனர். அங்கு ஒரு 27 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் தன் சக்கர நாற்காலியில் இருந்து கீழே விழுந்து கிடந்தாள். கிஷோரை கண்டு புன்னகைத்தவள் பின்னால் வந்த மாறனை மித்ரனை கண்டதும் மிரண்டு விழித்தாள். அவளின் அச்சத்தினை போக்கும் வகையில் கவின் இருவருக்கும் முன்னால் வந்து நிற்க அவளும் பயத்தை விடுத்து கவினை நோக்கியும் அதே புன்னகையை சிந்தினாள். மித்ரன் அந்த அறையை சுற்றியும் தன் பார்வையை சுழல விட்டான். அந்த அறை முழுவதும் மருத்துவ உபகரணங்களால் நிறைந்திருந்தது. அதிக வெளிச்சம் இல்லாத தடிமித வெளிச்சத்திற்காக அறை முழுவதும் திரைச்சீலைகளால் நிரம்பியிருந்தன. ஒரு மினி மருத்துவமனை போல் இருந்தது.
கீழே விழுந்திருந்த அந்த பெண்ணை தூக்கி மெத்தையில் அமர வைத்தான் கிஷோர். பின்னர் ஒரு ஊசியை எடுத்து அதை மருந்தால் நிரப்பி செலுத்தியவன் தோளில் தட்டி கொடுக்க சிறிது நேரத்தில் மயங்கினாள். அவளுக்கு போர்வை போர்த்தி விட்டவனின் கண்கள் தன்னையும் மீறி தானாக கண்ணீர் சிந்தன. குழந்தை முகத்தோடு இருந்தவளது நெற்றியில் தையல் போடப்பட்டிருந்தது. வயதுக்கேற்ற வளர்ச்சி இருந்தாலும் உடல் மெலிந்து கன்னங்கள் ஒட்டி கை கால்கள் கட்டு போட்டு உடலில் பல காயங்களோடு பார்ப்பதற்கே பாவமாக இருந்த அந்த பெண்ணை கண்ட மித்ரனுக்கே இதயம் கனத்து போனது. கீதன், சொல்லுங்க சார், இவங்க உங்க மனைவியா? இல்ல சார். அப்ப யாரு இது? என் தேவதை சார். 20 வருடங்களுக்கு முன்பு. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைக்க ஆசை, விண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை என ரேடியோவில் பாடல் ஒலித்துக் கொண்டிருக்க, அமுதா நில்லடி என கத்துக்கொண்டே அந்த சின்னவனின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தார் செண்பகம். வேணாம் வேணாம் என ஓடிய சின்னஞ்சிறு கால்கள் தன் தந்தையை கட்டி கொண்டன. புள்ளை ஏண்டி இப்படி ஓட வைக்கிற? யாரு நானா? அவ தான் என்ன ஓட வைக்கிறா. ஒரு வாய் சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ள என் சத்தெல்லாம் போயிடும் போல. அதை இங்க கொடு என வாங்கிய கணேசன் தன் மகளுக்கு ஊட்டி விட தொடங்கினான். உடனே தன் சிறிய வாயை திறந்து ஆவென வாங்கி கொள்ள அவளை முறைத்த செண்பகம், இப்ப மட்டும் ஒழுங்கா சாப்பிடு, எல்லாம் நீங்க கொடுக்கிற செல்லம். ஆமா, இப்பவும் எப்படியே இருந்தா சரி என வேண்டியவரின் வேண்டுதல் கடவுளின் காதில் எட்டவில்லை போல. விஷக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட செண்பகம் விரைவாகவே இறைவனடி சென்றுவிட அதிலிருந்து கஷ்டகாலம் ஆரம்பித்து விட்டது அம்முவின் வாழ்வில். பிள்ளை இன்னும் வளரவே இல்லை. அதனால் 2ஆம் திருமணம் செய்து கொள் என எல்லோரும் வற்புறுத்த அம்முவின் எதிர்காலத்திற்காக என நினைத்து 2ஆம் திருமணம் செய்து கொண்டார் கணேசன். மனைவியாய் வந்த சீதா பெயருக்கு எதிராக குணம் படைத்தவர். தினம் தினம் அம்முவை ஏதாவது குறை சொல்வதே வேலை. அவளுக்கு நிம்மதியே அவள் பள்ளியில் இருக்கும் நேரம் மட்டுமே. அதனால காலையிலே சீக்கிரமா பள்ளிக்கு சென்று விடுவாள். வழக்கம் போல பானையில் இருந்த தண்ணீரை குடித்து வயிற்று நிரப்பிக்கொண்டு பள்ளிக்கு நடந்து சென்றாள் அம்மு. வழிகளெல்லாம் மலர் வனங்களை ரசித்தபடியே இந்த சிறிய மலர் நடந்து சென்றது. பள்ளியின் வளாகத்திற்குள் நுழைந்து மைதான வழியை நடக்க அங்கு படிக்கட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான் கிஷோர். நம்ம கருப்பு சட்டக்காரன் தான். எது கலர? எனக்கு ஸ்கூல் பிடிக்கல, எங்க ஊரு ஸ்கூல் தான் பிடிக்கும். இப்பதான் இங்க வந்தியா? ஆமா ஆமா. எந்த கிளாஸ் நீ? 3rd B. நானும் தான், வா போகலாம். இல்ல, டீச்சரை பார்த்தாலே பூச்சாண்டி மாதிரி இருக்கு. நீ ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன், வா போகலாம் என தன் பிஞ்சு விரல்களை நீட்டு அழைக்க ஏதோ ஒரு புது உறவு கிடைத்ததாய் பட்டது கிஷோருக்கு. அவனும் அவள் கைப்பிடித்து கொண்டு வகுப்பிற்கு சென்றான். வகுப்பிற்குள் சென்று அருகருகே அமர்ந்து கொண்டனர். ஆசிரியர் வந்ததும் எல்லோரும் குட் மார்னிங் டீச்சர் என சொல்லி அமர்ந்தனர். அவர் வருகை பதிவேட்டை எடுத்து ஒவ்வொரு பேராக வாசிக்க ஒவ்வொருவரும் எழுந்து பிரசன்ட் மிஸ் என சொல்லிக் கொண்டிருந்தனர். அவள் பெயர் அறிய ஏதோ ஆர்வமாக இருந்தது கிஷோருக்கு. காருண்யா அமுதினி என அழைக்கவும் எழுந்து நின்றாள் அம்மு. அவள் பெயரின் அர்த்தம் அப்போது புரியவில்லை. இரக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் அமுதாய் அலங்குவள் என வளர்ந்த பின்னரே அறிந்து கொண்டான். இருவரின் உயரமும் ஒன்றாக வளர்ந்து 8ஆம் வகுப்பில் அடிவெடுத்து வைத்தனர். அப்போதுதான் அந்த வகுப்பில் வந்து சேர்ந்தான் கவின். என்ன பந்தமோ மூவரின் நட்பின் புரிதலுக்கு அடையாளமாகினர். வருடங்கள் உருண்டோடினர். வீட்டின் கஷ்டத்தை இவர்கள் இருவர் தவிர வேறு யாரிடம் பகிர மாட்டாள் அம்மு. அம்மா 6வது படிக்கும் போது அவளுக்கு ஒரு தங்கையும் பிறந்தாள். எல்லா வசதியும் அவளுக்கு மட்டுமே. வீட்டின் இளவரசியாக இருந்தவள் வேலைக்காரி ஆனாள். படிப்பில் மட்டும் அவள் தங்கையால் இவளை முந்தவே முடியவில்லை. வருடங்கள் உருண்டோடின. 12ஆம் வகுப்பு. அம்முவிற்கு சிறு வயதிலிருந்தே டாக்டர் ஆக வேண்டும் என்ற விருப்பம். கிஷோருக்கும் அப்படிதான். அதிலும் குறிப்பாக அது அவன் பெற்றோரின் ஆசை. அதற்காகவே அவனும் படிக்க நினைத்திருந்தான். கவின் மட்டும் நாம வேறென்ன செய்வது, இவர்களோட குப்பை கொட்டுவோம் என இவருடன் அமர்ந்து கொண்டான். எருமை, உனக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நல்லா வருதுல, அந்த குரூப் போகலாம்ல. ஐயோ சாமி, அங்கதான் அந்த காளி இருக்கான். அது யாரு? அதான் முந்தானேத்திய முட்டிய உடைச்சானே, அவன் தான். அடக்கடவுளே, இதுக்கெல்லாமா பயம்? ஆமா ஆமா. எப்படியோ தட்டு தருமாறி அம்மு சொல்லுவதை தருவதை புரிந்து படித்து அவனும் தேறிவிட்டான். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வந்தன. பள்ளியின் முதல் மாணவியாகவும் மாவட்ட அளவில் 3ஆம் இடத்திலும் வந்திருந்தாள் அம்மு. அவளின் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற ஆசைக்கு அரசும் உதவி செய்தது. அதேபோல் கிஷோரின் பெற்றோரும் அவளை தங்கள் மகள் என பார்த்ததால் அவர்களும் உதவி செய்தனர். இதில் பொறாமை கொண்டதும் அவள் தங்கைதான். அவள் முதலிடம் வந்தது பூஜாவிற்கு சிறிதும் பிடிக்கவில்லை. பள்ளியில் பிரியாதவர்களை கல்லூரி பிரித்தது. ஒன்னா போகலாமே என மாறன் அவசர குறுக்கையா பிளாஷ்பேக் கொடுப்பார. அது கூட அம்முவோட முடிவுதான் சார் என்றான் கவின். தேர்வு முடிவுகள் வந்த மறுநாள், கவின், நீ வக்கீல் ஆகு, அப்பா ரொம்ப ஆசைப்படுறாரு. முடியாது, நானும் டாக்டர் ஆகுறேன். அவங்க நீ பேசினாலே செத்துடுவாங்க. நான் மாட்டேன்.
இங்க பாரு, நானும் கிஷோரும் அறுவை சிகிச்சைன்ற பேர்ல ஏதாவது கொலை பண்ணிட்டா ஜாமீன் நீ தானே எடுத்தாகணும். எது சும்மா சொன்னேன். எனக்காக ப்ளீஸ். சரி சரி படிக்கிறேன். முகத்தை அப்படி வைக்காத என அவனும் கோவை வந்து விட்டான். அவள் எதற்காக சொன்னாலோ இன்று கிஷோர் கைது செய்யப்பட்டாலும் கவின் தான் வாதாட வேண்டும். இப்படி ஒரு சூழல் வரும் என மூவரும் நினைக்கவில்லை. கிஷோரும் அம்முவும் சென்னைக்கு படிக்க சென்று விட்டனர். ஆனாலும் தினமும் கவினுடன் பேசாமல் விடியலும் அஸ்தமனமும் இருப்பதில்லை. எல்லாம் நல்லாதான் போச்சு. ஆனா என நிறுத்தியவன், என்னாச்சு கீதன் என மாறன் கேட்க, என் வாழ்க்கை மாற காரணமே அம்முதான் சார். என்ன எல்லாரும் கீதன் கிஷோர்னு கூப்பிடுறீங்க? ஆனா என்ன முதல்ல எல்லாரும் கீபோர்டு கிஷோர்னு தான் கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப என் அம்மு தான் உன்னால முடியும்னு சொல்லுவா. அவ சொன்னதாலோ என்னவோ எனக்கு இசை மீதான ஆர்வம் வளர ஆரம்பிச்சது. நான் இப்ப இருக்க நிலைமைக்கு இவ தான் காரணம். அவார்டு வாங்கிட்டு இவளை சந்திக்க வந்தப்போ என்னாச்சு? என் அம்மு அம்முவா இல்ல. எப்படி கிஷோர்? எதனால? எப்படி? என்னாலதான் சார். என் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தான். அவளோட நிலைமைக்கும் நான் தான் சார் என முகத்தை மூடி அழுது கொண்டிருந்தவனை அணைத்து கொண்டான் கவின். கிஷோர், அழாதடாம். எல்லாம் என்னாலதான் கவினு. நான் இங்கேயே இருந்திருந்தா அவன் நிம்மதியா இருந்திருப்பாள. அதெல்லாம் இல்லடா. இல்ல என்னாலதான் என விடாமல் புலம்பிக் கொண்டிருந்தவனை கோவத்தில் அறந்து விட்டான் கவின். அதிர்ந்த ஒரு நிமிடம் பார்த்த கிஷோர் மீண்டும் கவினை அணைத்து கொண்டான். இவர்கள் இருவரும் வேறு உலகில் இருக்க மித்ரனும் அருணும் எதுவும் புரியாமல் முடித்துக் கொண்டிருந்தனர். இருந்தாலும் அவர்களின் வேதனை புரிந்ததால் அவர்களும் இருவரும் இயல்பாகும் வரை அமைதி காத்தனர். சில நிமிடங்கள் கழித்து கிஷோர் இயல்பானான். கிஷோர், சொல்லுங்க சார். ஓகே தானே? அப்படி அம்முக்கு என்னதான் ஆச்சு? கிஷோர் வேதனை அடக்கிக் கொண்டு அந்த வழியை சொல்லத் தொடங்கினார். சார், கவின் கோயம்புத்தூர் போனதுக்கு அப்புறம் நானும் அம்முவும் சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒன்னாவா போய் சேர்ந்தோம். அவளோட சித்தி அவளோட படிப்புக்கு காசு கட்ட முடியாது. அம்முவோட தங்கச்சி பொறியியல் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறா. இவளுக்கு மொத்த காசையும் கட்டி படிக்க வச்சுட்டா இவ பாட்டுக்கு எவனையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. நாங்க தெருவுல நிக்கணுமான்னு கேட்டுட்டாங்க. அவங்க சித்தியை மீறி அவங்க அப்பாலையும் எதையும் பண்ண முடியல. அதனால அம்மு நான் படிக்கலன்னு சொன்னான். என்னதான் அரசு உதவி இருந்தாலும் அதுவும் போதுமான அளவுக்கு இல்ல. நான் கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் பிறந்தேன். அம்முவை என் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அப்பா அவ படிவு செலவை மொத்தமா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அம்மு அதை ஏத்துக்கல. வேணாம்னா சொல்லிட்டாரு. அப்புறம் அப்பா ரொம்ப வற்புறுத்தினாங்க. அப்பவும் வேணாம்னு சொல்ல, அப்பா நினைச்சா ஏத்துக்கோன்னு சொன்னாரு. அதுக்கு மேல மறுக்க முடியாம அவளும் சம்மதிச்சா. அப்பாவுக்கு பிசினஸ் விஷயமா அம்மாவையும் கூட்டிக்கிட்டு கனடா போயிட்டாரு. அதனால நானும் அம்மாவும் விடுதியில சேர்ந்தோம். 6 மணிக்கு விடுதிக்குள்ள போயிடணும். அதனால அது வரைக்கும் நானும் அம்மாவும் கவினுக்கு கால் பண்ணி பேசிட்டே இருப்போம். என்னதான் ஆசைப்பட்டு நான் மருத்துவம் படிச்சாலும் எனக்கு அவ்வளவா படிப்பு ஏறல. ஆனா அம்மு எப்பவும் முதலிடத்துலதான் இருந்தா. எனக்கு இருக்க இசை ஆர்வம் போக கூடாதுன்னு கல்லூரியில் எந்த போட்டி வந்தாலும் என்னை கலந்துக்க வச்சிடுவா. நான் உடம்பு சரியில்லைன்னு அறையில படுத்து தூங்கிட்டா கூட யாருக்கு தெரியாம சுவர் குதித்து வந்து என்னை பார்த்துட்டு போவா. இன்பமா எங்க கல்லூரி வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. வருடங்கள் சீக்கிரமா உருண்டு ஓடிச்சு. இந்த 3 வருஷத்துல அவளோட அப்பாவோ சித்தியோ அவளை ஒரு தடவை கூட வந்து பார்க்கல. என்னதான் அந்த வருத்தம் இருந்தாலும் அவ அதை கொஞ்சம் கூட காட்டிக்கல. 2 பேரும் போட்டி போட்டி படிச்சோம். ஆனா எப்பவும் போல முதலிடம் அவ தான். நாங்க கடைசி வருஷம் மருத்துவம் படிச்சுட்டு இருந்தப்போதான் நான் பாடி இசையமைச்ச ஆல்பத்துக்கு கிராமி விருதுகள் வழங்குறதுக்கான அழைப்பு வந்துச்சு. எனக்கு இறுதி வருட ப்ராஜெக்ட் கொடுக்குற நேரமும் நெருங்கிடுச்சு. 2ம் ஒரே நேரத்துல அமைஞ்சது. என்னடா பண்றதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருந்தேன். 2மே என்னோட வாழ்க்கையில முக்கியமான நிகழ்வுகள். எதை தேர்வு செய்யறதுன்னு நான் புரியாம குழம்பி நின்னேன். அப்பா அம்முதான் நீ அவார்டு வாங்க போ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். அம்முவை எங்க கல்லூரியில இருக்க எல்லா பேராசிரியர்களுக்கும் பிடிக்கும். அதனால அவங்க கிட்ட அனுமதி கேட்டு, நானே உன்னோட ப்ராஜெக்டையும் கொடுத்துறேன், நீ கவலைப்படாம போ, இந்த விருது உனக்கு மட்டும் பெருமை இல்ல, நம்ம தமிழ்நாட்டோட பெருமைன்னு சொன்னான். அதனால நானும் ஒத்துக்கிட்டேன். ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் அப்பா அம்மா 3 பேரும் ஊருக்கு கிளம்பணும். விமான நிலையத்தில் எங்களை வழி அனுப்ப வந்த அம்முவோட சிரிச்ச முகத்தை தான் நான் கடைசியா பார்த்தது. அதுக்கப்புறம் இவளை இந்த கோலத்துல தான் நான் பார்த்தேன். நீ தான் அவார்டு வாங்க போயிட்டியே, அப்புறம் எப்படி இவன் நிலைமைக்கு நீ காரணம் ஆவ? மாறன் கேட்க, நான் தான் சார். என்னாலதான், என் ப்ராஜெக்ட்னாலதான். ப்ராஜெக்ட் கொடுக்க வேண்டிய அன்னைக்கு சார் கல்லூரிக்கு வரல. அதனால அவரோட லேப் இருக்க இடத்துக்கு போய் கொடுக்க போயிருக்கா. பேருந்து வர ரொம்ப தாமதமானனால பக்கம் தானே விடுதி, அதனால நடந்தே போலாம்னு முடிவு பண்ணி நடந்து போயிருக்கா. அப்பதான் இந்த நாய்ங்க கிட்ட மாட்டிக்கிட்டா. அம்மோட நிலைமைக்கு இவங்க தான் காரணமா? ஆமா சார். கோவா போய் கூத்தடிச்சிட்டு அதே வழியில் வந்துட்டு அம்மு வந்து இருந்திருக்காங்க. பாட்டு கூத்துமா அடிச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டு வரும்போதே அவளுக்கு ரொம்ப பக்கத்துல வண்டி வரத உணர்ந்து அம்மு விலகி போயிருக்கா. அவ வேகமா நடக்கிறத பார்த்து வண்டி அவ முன்னாடி நிறுத்தி மடக்கி அவளை கார்ல தூக்கி போட்டு அப்புறம் காட்டு பகுதியில கூட்டிட்டு போய் என கதறி அழுதான். கேட்டுக்கொண்டிருந்த மாறனுக்கும் மித்திரனுக்குமே கண்ணீர் கட்டுப்படுத்த இயலவில்லை.
வேங்கைக்கு சிக்கிய மானன்பனோ இல்லை இல்லை, அது மானின் உயிரை மட்டுமே எடுக்கும், உணவு பசிக்காக. ஆனால் மனித மிருகங்களோ காம பசிக்காக தென்றல் உரசும் பூங்கடியை புயலென சாய்ந்து பூக்களை வீதியில் விழச் செய்தன. அவளை குற்றுயிராய் காட்டுலயே விட்டுட்டு போயிட்டானுங்க. ஆனா என் அம்மு தைரியமானவ சார். எழுந்து கூட நிக்க முடியாத நிலைமையிலும் உசுர கையில பிடிச்சுக்கிட்டா. மறுநாள் அங்க சுற்றுலா பயணிகள் வர வரைக்கும் அவ மூச்சு போகல. அவங்க தான் பார்த்து அவளை மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. இந்த நாய்ங்க பெரிய எடுத்து இல்லைங்களாம். அதனால அவங்க மேல இருக்க தப்ப மறைச்சு காட்டு மிருகம் அடிச்சு போட்டுருச்சுன்னு கேஸ முடிச்சிட்டாங்க. இது எதுவும் தெரியாம நான் புன்னகையோட அவார்ட் வாங்கிட்டு இருந்திருக்கேன். அந்த நேரத்துல வழக்கம் போல கவின் அம்மு கலைக்க, அந்த அழைப்பை எடுத்த மருத்துவமனை ஊழியர் ஒருத்தங்க நடந்ததை சொல்லி அவனை வர சொல்லியிருக்காங்க. கவின் இங்க வந்துட்டு அவளோட நிலைமையை பார்த்து உடஞ்சே போயிட்டான். அவனுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண நினைச்சவன் வேற வழி இல்லாம அம்முவோட வீட்டுக்கு தகவல் சொன்னான். ஆனா அவங்க அம்முவை ஏத்துக்கலையா கிஷோர்? ஆமா சார். அவங்க சித்தி இவ முகத்தை கூட பார்க்க விரும்பல. அவளை வீட்டுல வச்சுக்கிட்டா என் பொண்ணு வாழ்க்கையே வீணா போயிடும்னு சொல்லி அவங்க அப்பாவையும் தடுத்துட்டாங்க. அவங்க அப்பாவும் அவங்களோட கைப்பாவையா மாறி போனதால அவரும் அம்முவை திரும்பி கூட பார்க்கல. அம்மு என்ன சார் பாவம் செஞ்சான்? இந்த நிலைமையில அவளுக்கு தேவையா சார்? அவளால எந்த செயலையும் தானா செஞ்சுக்க முடியாது. முதல்ல எங்களை பார்த்தே பயந்தான். அந்த நொடி நாங்க பட்ட வேதனை சொல்ல முடியாது சார். அதுக்கப்புறம் பல மாசங்களுக்கு அப்புறம் தான் எங்களை அடையாளம் கண்டுபிடிச்சா. எங்க ஸ்பரிசம் தவிர புதுசா யாராவது தொட்டா பயந்து நடுங்குவா. புதுசா யாராசையும் அவ பார்க்க விரும்பல. என் அப்பா அம்மாவை கூட அவங்கள வெளிநாட்டுக்கு போக சொல்லிட்டு நானும் கவினும் அம்முவை யார் இப்படி பண்ணதுன்னு விசாரிச்சோம். அவங்களோட வசதி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பவே புரிஞ்சது ஏன் அந்த கேஸ் உடனே முடிஞ்சு போச்சுன்னு. அந்த நாய்களுக்கு உங்க சட்டம் தண்டனை கொடுக்க போறதில்ல. 1000 மூட்டையில ஏதாவது ஒண்ணு தப்பிச்சிடுவாங்க. இல்ல நீங்க தப்பிக்க விட்டுருவீங்க. அதான் நானே தண்டனை கொடுத்தேன். அதுக்காக அவங்க நரம்புகளை செயலிழக்க. ஆமா சார். அவனுங்களால எந்த செயலையும் செஞ்சுக்க முடியவே முடியாது. எல்லாம் நல்லா இருக்க கொழுப்பு தானே இப்படிலாம் செய்ய தோணுது. அதை அடக்க நினைச்சேன். எவனும் கேட்க மாட்டான்னு திமிர்ல சுத்துறானுங்கள, அதை அடக்கிட்டேன். அதுதான் என் அம்முக்கு நான் செய்யற, அவ கொடுத்த அன்புக்கு நான் செய்யற மிகப்பெரிய கைமாறு. ஆனா பிரதாப்ப ஏன் கொலை பண்ண? அவன் அம்முவை தொடல சார். என்ன சொல்ற கிஷோர்? அப்புறம் எதுக்காக கொலை பண்ண? ஏன்னா அவன் நண்பர்கள் செஞ்ச தப்ப வேடிக்கை பார்த்தான். அவன் நினைச்சா அந்த நேரத்துல அவங்கள தடுத்திருக்கலாம். ஆனா அமைதியா இருந்துட்டான். நண்பன்னா தப்பு பண்ணா தட்டி கேட்கணும். தப்பு பண்றவனை விட அதுக்கு துணை போறவன் இன்னும் பெரிய துரோகி. அதனால அப்படி ஒரு பயனில்லாத ஜென்மத்துக்கு இந்த உலகத்துல அவள தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மு உனக்கு தோழி மட்டும்தானா? அவளோட நட்புக்காகத்தான் இதெல்லாம் பண்ணியா? என்ன சார் நினைக்கிறீங்க? பொண்ணும் பையனும் நண்பர்களா இருக்கவே முடியாதா? இந்த காலத்துல அப்படி ஒழுக்கமான நட்பு இல்லதான். அப்படி மாத்தி வச்சிருக்காங்க. ஆண் பெண் நட்புனா அந்த பொண்ணுக்கு தகப்பன் இல்லைன்னா இவன் ஒரு தகப்பனா இருப்பான். அண்ணன் இல்லைன்னா அண்ணனா இருப்பான். உடனே காதலன் இல்லைன்னா காதலனா கேட்காதீங்க. காதல் எதுக்கு சார்? அந்த பொண்ணு தான் தன்னோட அப்பாவுக்கு அடுத்து பாதுகாப்பா உணர இடம் அவன் காதலன் தோள். அந்த பாதுகாப்பு காமம் இல்லாத அரவணைப்பு கொடுக்கிற நாங்களும் தகப்பன் தான் சார். அவ எனக்கு அம்மா சார். தன்னோட அம்மா கிட்ட பகிர்ந்துக்க முடியாத விஷயங்களை கூட ஒரு நண்பன் கூட தான் பகிர்ந்துக்க முடியும். தோளோட உரசி சுத்துறது, கட்டி பிடிக்கிறது, முத்தம் தர்றது தான் ஆண் பெண் நட்புன்னு சத்தியமா இல்ல சார். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா நமக்குன்னு ஒருத்தங்க நிப்பாங்களே, அதுதான். எல்லாரும் என்ன எதுக்குன்னு ஆகாதவன்னு சொன்னப்ப எனக்குள்ள திறமை இருக்குன்னு எனக்காகவே நின்னாலே அது நட்பு. இவளை இந்த நிலைமையில பார்த்ததும் நான் துடிக்கிறேன்ல, இது நட்பு. சரி நீங்க நல்ல நண்பர்கள்னு ஒத்திக்கிறேன். இப்போ ஒன்னு அரெஸ்ட் பண்ணணும். பண்ணுங்க. நான் பழி வாங்கிட்டேன். எப்படி ஷியாம காப்பாத்திட்டோமே. மாறன் பலமாக சிரித்த கிஷோர் கவினை பார்த்தார். அவன் கையில் இருந்த சிரஞ்ச் காலியாக இருந்தது. கவினுக்கு அம்முனா உயிர் சார். அவனை உயிருக்குயிரா நேசிச்ச பொண்ணை கூட வெறுக்கிற மாதிரி விலகி வந்து நான் பக்கத்துல இல்லாத நேரங்கள் அவன் தான் பாத்துக்குவான். நீங்க என்ன தேட ஆரம்பிக்கும் போதே உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதான் நீங்க என்ன நெருங்கிட்டீங்கன்னு தெரிஞ்சதும் கவினுக்கு போன் அடிச்சு வர சொல்லிட்டேன். நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி அவன் வந்து வேலையை முடிச்சிட்டேன். வேலையன்னு சொல்லும் போதே முடிச்சிட்டேன் மச்சான் என காலியான சிரஞ்சை கீழே எறிந்தான் கவின். காலியான சிரஞ்சை கவின் கீழே இருந்ததும் மாறன் கிஷோரின் சட்டையை பிடித்தான். அவன் கையை உதறிய கிஷோர், நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் சார்? பாலியல் வன்கொடுமை வேகமாக அதிகரிச்சு வரும் இடம் எது தெரியுமா சார்? நம்ம இந்தியா தான். இந்தியாவில் கற்பழிப்புன்றது பெண்களுக்கு எதிரான இந்தியாவோட பொதுவான குற்றங்களில் ஒன்னாவே மாறிடுச்சு. லேட்டஸ்டா எடுத்த ஆய்வுப்படி இந்தியாவில் ஒரு நாளைக்கு 106 கற்பழிப்புகள் நடைபெறுகிறது. இதுல பாதிக்கு பாதி குற்றங்கள் கூட காவல் நிலையங்களை பதிவு செய்யப்படுறதில்ல. இதுக்கு முக்கிய காரணமே இங்க வளர்க்கப்படுற தாமதமான நீதிதான். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்கள்லாம் நிறைய பேர் தங்களோட உறவினர்கள், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் போன்றவர்களால் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு 9 நிமிஷத்துக்கும் ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறாள். அது மட்டுமா, பெண்களுக்கு எதிரான பிற வன்முறைகளான பெண்கள் வாழ தகுதியற்ற நாடுகளில் இந்தியா முதலிடத்துல இருக்குது சார். இது எவ்வளவோ தலை குனிய வேண்டிய விஷயம் தெரியுமா?
நம்ம நாட்டுல பல இடங்கள்ல கற்பழிப்பு நடக்குது. நீங்களும் அரெஸ்ட் பண்றீங்க. அதுல எத்தன பேருக்கு தண்டனை கிடைக்குது? ஒண்ணு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போடுறீங்க. இல்ல ஆயுள் தண்டனை. அந்த பொண்ணோட கனவுகள், ஆசை எல்லாம் சிதைந்து போச்சே. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அத்தன பாசம் கொட்டி வளர்த்த பொண்ணு இறந்ததும் அவங்கள பழிவாங்க இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவன கொலை பண்ணாலும் நீங்க ஜெயில்ல தான் போடுவீங்க. தண்டனை சிறப்பா வாங்கி கொடுப்பீங்க. ஆனா அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தோட நிலைமை கொஞ்சமாச்சும் யோசிச்சிருப்பீங்களா? ஒருவேளை அந்த வீட்ல இன்னொரு பொண்ணு கூட இருக்கலாம். அவங்க போனா அந்த குடும்ப நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு தான் எல்லாரும் பொறுத்து போறாங்க. ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த கடமையும் இல்ல. என் அப்பா, அம்மா நான் இல்லாட்டி கூட வாழ்றதுக்கான எல்லா வசதியோட இருக்காங்க. என்ன அரெஸ்ட் பண்ணாலும் கவின் அம்முவ பார்த்துப்பான். தாராளமா என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லது பண்ணா கடைசியில இதுதான் நடக்கும்னு தெரியும் என கைகளை நீட்ட, இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னேனா? என மித்ரன் கேட்க மாறனே அதிர்ந்து போனான். சார் என்ன சொல்றீங்க? விடுங்க மாறா. இவன் என்ன தப்பு பண்ணிட்டா? நாம காக்கி சட்டை போட்டு பண்ண முடியாத காக்கி சட்டை போடாம பண்ணியிருக்கான். நமக்கு தான் சட்டமன்ற கேள்வி. கிஷோருக்கு காற்றுக்கும் எந்த வெளியும் இல்ல. நல்லவங்களை காப்பாத்தலாம். தப்பில்ல மாறா. மாறனுக்கும் மித்ரன் சொல்வது சரியென பட்டது. அந்நேரம் மாறனின் வாக்கி டாக்கி ஒலித்தது. ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எங்கே இருக்கீங்க மாறன் என. மாறன் தன் தவறை எண்ணி தலையில் அடித்துக்கொள்ள, என்ன பண்ணீங்க மாறா? சார் சீக்கிரம் சொல்லுங்க. இங்க எப்படி ஒரு கதை இருக்கும்னு நான் நினைக்கல சார். அதான் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் முன்னாடியே. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? சாரி சார். கிஷோர் உங்ககிட்ட வண்டி இருக்கா? இருக்கு சார். அப்ப அம்முவை தூக்குங்க. சீக்கிரமா இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. இந்த நாட்டை விட்டு கொஞ்ச நாள் போயிடுங்க. ஆனா இங்க பாரு கிஷோர், சட்டப்படி நான் பண்றது தப்பு. ஆனா மனசாட்சிப்படி நான் பண்றது தான் சரி. நான் சொல்றதை கேளுங்க. சரிங்க சரி என அவன் அம்முவின் மருத்துவ உபகரணங்களை பெட்டியில் போட்டுக்கொண்டு ஆயத்தமாக கவின் பின்பக்கமாக சென்றான். அங்கு சறுக்கான இலைகளை வைக்கோல் போர்ப்பு அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது போல உயரத்தில் இருந்த அமைப்பிற்குள் கவின் நுழைந்தான். உள்ளே சென்ற சில நொடிகளில் சீறி பாய்ந்து வெளியே வந்தது அந்த கருப்பு நிற ஜீப். கிஷோர் அம்முவை தூக்கி கொண்டு வந்தான். ஜீப் கதவை மித்ரன் திறந்துவிட பின்பக்கம் அம்முவை படிக்க வைத்தனர். மாறன் மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய பெட்டியை எடுத்து வந்தான். அதையும் உள்ள வைத்த பின்னர் கிஷோர் மித்ரனை நன்றியோட பார்த்தான். அந்த நன்றியை சிறிய புன்னையோடு என்றவன், அம்முவை பத்திரமா பார்த்துக்கோ கிஷோர் என்றான். கண்டிப்பா சார். கவின் ஜீப்பை ஸ்டார்ட் செய்தான். அவர்களின் ஜீப் புறப்படவும் போலீஸ் ஜீப் அந்த இடத்தை நெருங்கவும் சில நிமிட வித்தியாசங்களே இருந்தது. போலீஸ் வாகனத்திலிருந்து இறங்கி வந்தார் கமிஷனர். சார் என மாறனும் மித்திரனும் சலிட் வைத்தனர். குற்றவாளிகள் எங்க? சார் அது இவர்களின் தயக்கத்தை கண்டதும் சுற்றியும் பார்த்தனர் கமிஷனர். அங்கு ஜீப் சென்ற தடம் தெரிந்தது. மித்ரன் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அவங்கள தப்பிக்க விட்டுட்டீங்களா? சார் வாயை மூடுங்க மித்ரன். நீங்க பொறுப்பானவரை நம்பிதானே இந்த கேஸை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீங்க இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க. சார் ப்ளீஸ் மித்ரன், இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. உங்க டிரான்ஸ்பர் ஆர்டரையும் சஸ்பென்ஸ் ஆர்டரையும் வந்து வாங்கிட்டு போங்க. எஸ் சார் என சொல்லி அமைதியாகி விட்டான் மித்ரன். போலீஸ் வாகனம் கடந்து சென்ற பின் அந்த வீட்டின் வாசலில் அமர்ந்தான் மித்ரன். சார் உட்காருங்க மாறா. சார் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. அதை கேட்கிற மனநிலைமையில அவர் இல்லையே. இருந்தாலும் சொன்னாலும் எந்த பயனும் இல்ல மாறா. அவருக்கு மேலெடுத்து ப்ரெஷர் தான் முக்கியம். உங்க ப்ரமோஷன் கேன்சல் ஆகிடுச்சு சார். அதனால என்ன மாறா? இப்ப கிடைக்க வேண்டியது இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கும். அவ்வளவுதான். அந்த பெண்ணுக்கு நடந்தது நம்ம வீட்ல ஒரு பெண்ணுக்கு நடந்தா நான் அமைதியா இருந்திருப்போமா? இல்லை என மறுப்பாக தலையசைத்தான் மாறன். வர்ற கோவத்துக்கு அப்படியே துப்பாக்கி எடுத்து சுட்டிருப்போம். அப்புறம் விசாரணை கமிஷன்ல உட்கார்ந்திருப்போம். ஆமா சார். அவனை விட அவனோட நட்பு எனக்கு பிடிச்சிருக்கு மாறா. சரிதான் சார். கூட படிச்ச பொண்ணு அவ்வளவுதான் நினைக்காம அவ அன்ப உண்மையான மதிக்கிறான். அவ அப்பா கூட அவளை பார்க்கல. ஆனா இவன் தாய் மாதிரி பாத்துக்கிறான். அந்த பொண்ணு கண்டிப்பா குணமாகிடுமாறா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு சார். முழு வேகத்தில் காட்டுப்பாதைகளை கடந்த ஜீப் நேராக கோவை விமான நிலையத்தில் நின்றது. வருடங்களுக்கு பிறகு கனடா. காலை 10 மணி. ஜெவிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். நோயாளிகளும் அவர்களை பார்க்க வந்தவர்களும் மருத்துவர்களும் ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்தனர். வரவேற்பு அறையில் போடப்பட்டிருந்த மேசைகளின் ஒன்றின் மீது டாக்டரை பார்ப்பதற்காக அமர்ந்திருந்தான் கிஷோர். அவன் தோற்றத்தில் எந்த மாற்றமும் இல்லை. புதிதாக ஒரு கண்ணாடி மட்டும் அவன் கண்களில் கவசமாய் அமர்ந்திருந்தது. சிறிது நேர காத்திருப்புக்கு பின் உதவியாளர் அவன் அருகில் வந்தார். கிஷோர் உங்களை டாக்டர் கூப்பிடுறார். எஸ் என எழுந்து தலைமை மருத்துவர் அறைக்கு சென்றான். மே கமின் டாக்டர்? எஸ் கிஷோர் வா. எப்படி இருக்கீங்க டாக்டர்? நான் நல்லா இருக்கேன் கிஷோர். நீ? எனக்கு என்ன டாக்டர், என் கவலையை மொத்தமா தீர்த்து வச்சதே நீங்க தானே. நான் என்ன பண்ணேன் கிஷோர்? அம்முக்கிட்ட இருந்த வில் பவர் தான் அவளை எழுந்து நிக்க வச்சிருக்கு. அதுவும் உண்மைதான் டாக்டர். சரி, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா டாக்டர். என்ன? நாங்க இந்தியா போகலாம்னு இருக்கோம் டாக்டர். ஏன் கிஷோர் திடீர்னு? எல்லாம் அம்முவோட ஆசை தான் சார். என்னாலையும் மறுக்க முடியல. மித்ரனுக்கு சொன்னீங்களா? இன்னும் இல்ல டாக்டர். அவர் என்ன சொல்ல போறாரோ. எனக்கு இந்த விஷயத்துல சந்தோஷம்தான் கிஷோர். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர் என கை கொலுக்கினான். அம்மு எங்க? என்கிட்ட சொல்லாம போயிட போறான். அதெல்லாம் நடக்காது. உங்ககிட்ட சொல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன் அங்கிள் என சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தாள் அம்மு.
கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை அணிந்து கொண்டு நீண்ட கூந்தலை குதிரைவால் போட்டுக்கொண்டு கையில் சின்னதாய் ஒரு வாட்ச் நெற்றியில் சிறிய பொட்டு என பள்ளியில் முதலாக பார்த்த அதே குழந்தை முகத்துடன் வந்தவளை கண்டதும் அவனை அறியாமலே ஆனந்த கண்ணீர் வந்தது கிஷோருக்கு. கிஷோர், அழாதான்னு சொல்லியிருக்கேன்ல. அழலடா, நம்பிட்ட. மித்ரன் சார் கிட்ட பேசினியா? இன்னும் இல்லடா. நீ எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டியா? இல்லமோ, நான் மறந்துட்டேன். சரி சரி, அந்த மொபைலை கொடு என்று சொல்லும் போதே கிஷோரின் மொபைல் ஒலித்தது. மித்ரன் சார் என திரையில் காட்ட அவருக்கு 100 ஆயுசு தான் என கிஷோர் எடுக்க அவன் கையில் இருந்த மொபைலை பிடுங்கி கொண்டு வெளியே ஓடியவளை கண்ட டாக்டர், அம்மு முதலா இங்கே வந்தப்போ எப்படி இருந்தான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா கிஷோர் என கேட்டார். அதை எப்படி டாக்டர் மறைப்பேன் என அந்த நாளை நினைவு கூர்ந்தான் கிஷோர். ஊட்டியிலிருந்து புறப்பட்ட ஜீப் நேராக கோவை விமான நிலையத்தில் நின்றது. 2 சக்கர தள்ளுவண்டியில் அம்முவை அமர வைத்து கிஷோர் உள்ளே அழைத்து வந்தான். கவின் டிக்கெட் எடுத்து வர செல்வதாக கூற, மச்சான் சொல்லுடா, 2 டிக்கெட் மட்டும் எடு. ஏன்டா நீ இங்கே இருக்கணும்? டேய், கமலி பாப்பாக்கு இப்போ என்னோட உதவி தேவை. ஆனா பாவோண்டா. புரியுது மச்சான். ஆனா நீ எப்படி தனியா? நாங்க கனடா தானே போறோம். அப்பா அம்மா இருக்காங்கல்ல, பார்த்துக்குவோண்டா. முதலில் மறுத்தாலும் தன்னை மட்டும் உயிரை நினைப்பவள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது அவளுக்கு என்ன ஆகுமோ என்ற நினைப்பிலேயே அவர்களுடன் செல்வதற்கு கமலி கூட இருப்பதே சிறந்தது என தோன்றியது கவினுக்கு. மச்சான், இருந்தாலும் கவினு, ஒழுங்கா நான் சொல்றதே கேளு. பாப்பா கூட நீ இரு. முடிஞ்சா இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போயிடு. சரி மச்சான் என சொல்லிவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த அம்முவின் நெற்றில் முத்தமிட்டு கிஷோரை கட்டியணைத்து பத்திரமா பார்த்துக்கூட என சொல்லிவிட்டு டிக்கெட் எடுக்க சென்றான். டிக்கெட்டை கைகளில் கொடுத்தவன், ஜாக்கிரதை மச்சா என சொல்லிவிட்டு மனமே இல்லாமல் விமான நிலையத்தை விட்டு கிளம்பினான். 2 நாட்களுக்கு பிறகு கனடா. கிஷோர் என கோமதி அழைக்க, வந்துட்டேம்மா என படிகளில் இறங்கி வந்தான் கிஷோர். என்னம்மா, நான் தொட்டாலே அலறா. பரவாயில்ல விடுங்க, கொஞ்ச நாள் ஆகும். இல்லடா. என்னம்மா? ட்ரெஸ் மாத்தணும். அதனால என்ன, கொடுங்க. டேய், நீ எப்பட்றா? அம்மா, நீங்க இல்லாதப்போ ஊட்டில நான் தானே பார்த்துக்கிட்டேன். எனக்கு எல்லாம் பழக்கம்தான், விடுங்க. அவள் தயங்க, என்னம்மா புள்ள மேலேயே சந்தேகமா? டேய், என்னடா பேசுற? இங்க பாருங்கம்மா, எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவளுக்கு இப்படி ஆகியிருந்தா நான் பார்க்க மாட்டேனா? அவ என்னோட குழந்தம்மா, நீங்க கொடுங்க என உடைகளை வாங்கி கொண்டு அறைக்குள் நுழைந்தான். தன் மகனை பெற்ற நாளடைந்த மகிழ்ச்சியை விட இன்றுதான் அவருக்கு அத்தனை மகிழ்ச்சியாய் இருந்தது. மறுநாள் அம்முவிற்கு மயக்க ஊசி செலுத்தி காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். கனடாவிலேயே பிரபலமான ஜெவிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அது. அங்கு சென்று தலைமை மருத்துவரை பார்ப்பதற்காக அனுமதி வாங்கி அமர்ந்திருந்தனர். கிஷோரும் அவன் தாயாரும் அம்முவுடன். 1/2 மணி நேரம் கழித்து பிளாஸ்பாக்கின் உள்ளே வந்தார் டாக்டர் டேவிட். கிஷோர், சொல்லுங்க டேவிட், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? அது இருக்கட்டும், அம்மு எங்க? வெளியே கார்ல. சரி, நான் பார்த்துக்கிறேன் என புன்னகையோடு சென்ற டேவிட்டை பார்த்த முதல் நாள் மீண்டும் நினைவு வந்தது. உலகின் சிறந்த நரம்பியல் நிபுணர் டேவிட். தலைமை மருத்துவரின் ஆலோசனைப்படி டேவிட்டின் அறைக்கு அம்முவை அழைத்துச் சென்ற. அரை மயக்கத்தில் இருந்த போதும் டேவிட் கை காலில் கட்டப்பட்ட மாத்திரத்தில் அவள் கத்திய கத்தில் அந்த அறையே அல்லோலப்பட்டது. அவளை சமாதானப்படுத்தி மீண்டும் தொட முயல எங்கிருந்தான் அத்தனை பலை வந்ததோ. அவள் உதைத்த உதையில் அடிவயிற்றை பிடித்து கொண்டு கீழே விழுந்தார் டேவிட். இதற்கு மேல் அவளுக்கு சிகிச்சை செய்வார் என்ற நம்பிக்கை அற்றுப்போக கிஷோர் என்ன செய்வதென புரியாமல் நிற்க தன் வலியை பொறுத்து கொண்டு எழுந்து வந்தார் டேவிட். அவர் வலியை பொறுத்து கொண்டு எழுந்து வந்தாலும் சுத்தம் இனி இவர் அம்முக்கு சிகிச்சை செய்ய போறதில்லை என முடிவே செய்து விட்டான் கிஷோர். எழுந்து வந்தவர் அம்முவிற்கு மயக்கமூசி செலுத்திவிட்டு கிஷோரை அமரச் சொன்னார். டாக்டர், அது சாரி, உங்க நிலைமை புரியுது. இதை விட மோசமான நிலையில் இருக்க நோயாளிகளை பார்த்துருக்கேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாம போயிட மாட்டேன். டாக்டர், நான் நினைச்சது உங்களுக்கு எப்படி? நான் உளவியலும் படிச்சிருக்கேன். ஓ, இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? டாக்டர், அம்மு என்னோட தோழி. மருத்துவம் இறுதி ஆண்டு படுக்கும்போது என தொடங்கி நடந்த எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தான். அவளின் நிலை தெரிந்த பின் டேவிட்டும் கண் கலங்கினார். இனி அம்மு என் பொறுப்பு கிஷோர். என் பொண்ணுக்கு அம்மு வயசுதான் இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அம்மு எழுந்து நடப்பா. தேங்க்ஸ் டாக்டர். சரி, இப்போ அழைச்சிட்டு போங்க. நாளைக்கு வந்து அட்மிட் ஆயிக்கோங்க. சரிங்க டாக்டர். அவளுக்கு உணவு ஊட்டக்கூட கிஷோரின் தாயால் முடியவில்லை. அவளை கிஷோரை பார்த்து கொண்டான். மறுநாள் அம்மு அனுமதிக்கப்பட்ட அறைக்குள் நுழைந்தார் டேவிட். மீண்டும் அதே நிகழ்வுதான் நடந்தது. அவளது உடல் எந்த ஆண் ஸ்பரிசத்தையும் ஏற்கவில்லை. அவளது நடுக்கத்திலிருந்து அவளின் பயத்தின் அளவு தெரிந்தது. என்ன செய்வது என புரியாமல் கிஷோர் முழிக்க, கிஷோர், டாக்டர், நீ அம்முவோட கையை பிடிச்சுக்கோ. அதுல நீ கொடுக்குற நம்பிக்கை தான் அவளோட பயத்தை தீர்க்கும். சரிங்க டாக்டர் என அம்முவின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டான். இந்த முறை காயமானது கிஷோரின் கைகள். ஆனால் அதே நிகழ்வுகள் நீண்ட நாட்கள் தொடரவில்லை. நாட்கள், மாதங்களாக எல்லா ஆண்களும் கெட்டவர்கள் இல்லை என அவளது மனமும் உணர்ந்து கொண்டதோ என்னவோ அவளது உடல் சிகிச்சைக்கு ஒத்துழைக்க ஆரம்பித்தது. அதன் பிறகு கிஷோரை தவிர யார் அருகில் வந்தாலும் அவளுக்கு உண்டான பயம் விலக ஆரம்பித்தது. கிஷோரின் தாயை நன்றாக அடையாளம் கண்டு கொண்டாள். அதன் பிறகு அவளுக்கு உணவு தருவது, உடை மாற்றுவது எல்லாம் அவரை பார்த்து கொண்டார்.
அம்மு நன்றாக உறங்குவதை பார்த்துவிட்டு மருத்துவமனைக்கு வெளியே அமைக்கப்பட்டிருந்த மேசையில் அமர்ந்திருந்தான் கிஷோர். அவனது அலைபேசி ஒலித்தது. ஹலோ மச்சான், கவின் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. பாப்பாக்கு எப்படி இருக்கு? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கடா. அம்மு எப்படி இருக்கா? இப்ப ரொம்பவே பரவாயில்லடா. குணமாகிடுவாளா? கண்டிப்பா மச்சான், அவளோட உடல்ல நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. சந்தோஷம்டா. மித்ரன் சாரை பத்தி விசாரிச்சியா? அவரோட ப்ரமோஷன் கேன்சல் ஆகிடுச்சா? அடக்கடவுளே, மறுபடியும் சென்னைக்கே வந்துட்டாராம். இப்ப நீ எங்க இருக்க? கமலிய கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீடு இருக்குல்ல சென்னையில, அங்க வந்துட்டோம். நல்லதுடா. என்ன நல்லது? இங்க வந்ததிலிருந்து எப்ப கல்யாணம்னு கேக்குறாங்க. பண்ணிக்கோ, விளையாடாதடா. டேய் நிஜமாதான், அம்முக்கு இப்படி இருக்கும்போது லூசு அம்மா இப்படியாவா இருக்க போறா? இல்லதான், ஆனா அவளும் இருக்கணும். நான் சொல்றத போடா. இந்த விஷயத்துல கேட்க முடியாது. அம்மு குணமானதுதான் எனக்கு எல்லா சந்தோஷமும். நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். அம்முவ பாத்துக்கோ. நான் வைக்கிறேன் என அழைப்பை துண்டித்தான். மறுபடியும் கிஷோர் அழைக்க சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது கவின் மொபைல். 2 நாட்களுக்குப் பிறகு அம்முவிற்கு ஒரு மேஜர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என டாக்டர் டேவிட் கூறிக்கொண்டிருந்தார். டாக்டர், சொல்லுங்க கிஷோர், இந்த அறுவை சிகிச்சை அவசியம்தானா? கிஷோர், நீங்களும் மருத்துவம் படிச்சிருக்கீங்க. நான் தனியா சொல்ல வேண்டியது இல்ல. அம்முவோட ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீங்க சொல்றது சரிதான் டாக்டர். அப்புறம் என்ன கிஷோர்? ஒருவித பயம் மனசுக்குள்ள இருக்கு டாக்டர். ஒன்னும் பயப்பட வேணாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த சிகிச்சைக்கு அப்புறம் கண்டிப்பா அம்மு எழுந்து நடப்பா. சரி டாக்டர், உங்களுக்கு சம்மதம் தானே? சரி, இந்த படிவத்துல கையெழுத்து போடுங்க. டாக்டர், ஒன்னும் ஆகாதுல? ஒன்னும் ஆகாது கிஷோர், என்னை நம்பு. எல்லா கடவுளையும் வேண்டு கொண்டு அந்த படிவத்தில் கையெழுத்திட்டான் கிஷோர். சரியாக 1 வாரத்திற்கு பிறகு அம்முவின் ஆபரேஷன் வைத்துக் கொள்ளலாம் என முடிவு செய்யப்பட்டது. அன்று இரவு என்ற அலறல் சத்தம் கேட்டு கிஷோர் அம்மு அனுமதிக்கப்பட்ட அறையில் ஓடினான். கீழே விழுந்து கிடந்தாள் அம்மு. அம்மு, என்னாச்சு என கேட்டுக்கொண்டு அவளை தூக்கி மெத்தையில் படுக்க வைத்தான். தனியா இருக்க பயமா இருக்கு கிஷோர். நான் இங்கதானே இருக்கேன் என சொல்லும் போதுதான் அம்முவின் குரலை 2 வருடங்களுக்கு பின் கேட்டது புரிந்தது கிஷோருக்கு. அம்மு, பேசினியா? அப்போதுதான் அவளும் உணர்ந்தாள் பேசியதை. அவளது தொண்டை பகுதியில் ஏற்பட்ட அழுத்தத்தினால் அவளது குரல் தடைப்பட்டு போனது. கிஷோர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தலைமை மருத்துவர் வந்து அம்முவை பரிசோதித்து பார்த்தார். அவளது குரல் மீண்டு விட்டது என அவரும் சொல்ல, அம்மு கண்டிப்பா குணமாகி விடுவாள் என்ற நம்பிக்கை கிஷோருக்கு அதிகமானது. அறுவை சிகிச்சைக்கான நாளும் வந்தது. கிஷோரும் அவன் பெற்றோரும் வெளியே காத்திருந்தனர். 3 மணி நேரம் கழித்து அறையிலிருந்து வெளியே வந்தார் டேவிட். அத்தனை எதிர்பார்ப்புடன் அவரை நோக்கினான் கிஷோர். அவரது புன்னகை முகமே அவனுக்கு மகிழ்ச்சியை தர அவரை ஓடிச் சென்று அணைத்துக் கொண்டான். மயக்கத்தில் இருந்து கண் விழித்த அம்மு தன் தாயின் கருவிலிருந்து புதிதாய் பிறந்த சிசுவென புதியாய் பிரிந்திருந்தாள் அம்மு. முதலில் கிஷோரை கண்டதும் அழுதாள். அவள் கையை பிடித்து கொண்டான் கிஷோர். இருவரின் கவலையும் கண்ணீர் வழியே கரைந்தோட புது மகிழ்ச்சி பிறந்தது. மெல்ல மெல்லமாக கைத்தடியின் உதவியால் நடக்க ஆரம்பித்தாள் அம்மு. மாதங்கள் 2 பின் தனியாகவே அவளால் நடக்க முடிந்தது. பின் அம்முவும் கிஷோரும் மேற்படிப்பை கனடாவிலேயே தொடர்ந்தனர். கல்லூரியின் முறையே 1 மற்றும் 2ஆம் இடம் பிடித்தனர். தான் சிகிச்சை பெற்ற மருத்துவமனையிலே பணிபுரிய ஆரம்பித்தாள் அம்மு. கிஷோர் தனது ஆல்பம் வேலைகளில் இறங்கினான். முழு நேர இசையமைப்பாளனாகவும் பகுதி நேர மருத்துவனாகவும் வாழ்க்கை ஓட்டத்தை ஓடினான். இன்றோடு 5 வருடங்கள் ஆகிவிட்டது கனடா வந்து. இன்னும் கவினின் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதாலும், இந்தியாவில் ஒரு மருத்துவமனை தொடங்க வேண்டும் என்ற ஆசையினாலும் இப்போது இந்தியா செல்ல முடிவு செய்துள்ளனர். 5 வருடங்களும் நிழற்படமாய் மனத்திரையில் ஓட தலைமை மருத்துவரின் அறைக்குள் நுழைந்தனர் அம்முவும் டேவிட்டும். அம்மா, இந்தியா போறீங்களா? ஆமா அங்கிள். என்ன வாழ வைத்த கனடாவுக்கு என்னால முடிஞ்ச சேவைகளை பண்ணிட்டேன். ஆனா நான் பிறந்த மண்ணுக்கு எதுவுமே செய்யாம இருக்கேனோன்னு என் மனசுல ஒரு வருத்தம் இருக்கு. அதனால என்ன மாதிரி எத்தனையோ பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் கிஷோர் மாதிரி ஒரு நண்பனும் உங்கள மாதிரி ஆதரவான டாக்டர்ஸும் கிடைச்சிட மாட்டாங்க. அவங்களுக்காக ஒரு மருத்துவமனையும் இல்லமும் கட்டணும். யாரும் மூலையில முடங்கி உட்காரக்கூடாது. அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் சொல்றதுல எந்த தப்பும் இல்லடா என டேவிட் சொல்ல, அங்கிள்னா அங்கிள் தான். ஆனா எங்களை மறந்துட மாட்டியே? என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க? அடிக்கடி வருவேன் இந்த வெள்ளதாடிய பார்க்க. ஓய் சும்மா. கிஷோர் என அழைத்து கொண்டே உள்ளே வந்தனர் கிஷோரின் பெற்றோர். நேரம் ஆகிடுச்சு, கிளம்பலாமா? அம்முவும் கிஷோரும் டாக்டர்களின் விடை பெற்றுக்கொண்டு தங்கள் பெற்றோர்களுடன் விமான நிலையம் நோக்கி விரைந்தனர். சென்னையில் அவர்களுக்காக காத்திருந்தான் கவின். 5 வருடங்களுக்கு பின் அவனது அம்முவை கண்டதும் ஆனந்த கண்ணீர் அவனது கண்களை நனைத்தது. அம்மு, கவினு, இது நீயா? ஏண்டாம் தாடி மீசை வச்சு ஆளே மாறிட்ட? அது வந்து போதும், மூஞ்சி அப்படிதான் இருக்கு. உம்முன்னு வைக்காத. அப்படி வைக்காதடா. சரி சரி, வாங்க போலாம் என தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் கவின். 2 மணி நேர பயணத்திற்கு பின் அழகிய தனி வீடுகள் நிறைந்த ஒரு பூங்காவனம் போன்ற அமைப்பிற்குள் நுழைந்தது கார். அங்கிருந்த மஞ்சள் நிற வீட்டின் காலிங் பெல்லை அழுத்த கமலினி வந்து கதவை திறந்தாள். அண்ணா,
பாப்பா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. உள்ள வாங்க என சொல்லி எல்லோருக்கும் குளிர்பானம் எடுத்து வந்தாள். இவங்க தான் அம்முவா? ஆமா. அம்முவின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள். என்னடா அவ்ளோ அவசரம்? நேத்து ஃபோன் பண்ணி நாளைக்கு வரோம்னு சொல்லிட்டேன். எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. எல்லாம் அம்முவோட ஆசை தான். என்ன அவசரம்? இதுவே லேட் தான். இங்க வந்ததே முதல்ல உன் கல்யாணத்த பாக்க தான். எனக்கா? என்ன உனக்கா? உனக்கு தான். அப்பாடா இந்த வார்த்தை கேட்க தான் உசுர பிடிச்சிட்டு இருக்கேன் என்ற வரை வந்தாள் கமலியின் தாய். கவினை குடும்பஸ்தனாக மாற்ற குடும்பமே உட்கார்ந்து பிளான் செய்ய கவின் ஒரு ஓரமா உட்கார்ந்து சிங்கிள் லைஃப் முடிய போவதை எண்ணி சோகமாக கீதம் வாசித்துக் கொண்டிருந்தான். அம்மு இந்தியா வந்ததற்கான 2ஆம் நோக்கமான மருத்துவமனை தொடங்க அனுமதி வாங்க கிஷோரும் அவனது தந்தையும் சென்றிருந்தனர். அவனது புகழ் காரணமாக கொஞ்சம் எளிமையாகவே அனுமதியும் கிடைத்துவிட்டது. ஒரு பக்கம் திருமண வேலைகள் நடந்து கொண்டிருக்க மறுபுறம் மருத்துவமனைக்கு நல்ல இடமாக தேடிக்கொண்டிருந்தனர். கவினின் தந்தைக்கு தெரிந்தவர் மூலமாக ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டு இருந்த ஒரு கட்டிடம் விலைக்கு வந்தது. அதை வாங்க முடிவு செய்தனர். திருமணத்திற்கு அடுத்த நாள் பதிவு செய்து கொள்ளலாம் என எண்ணியிருந்தனர். திருமண பட்டு எடுக்க செல்லும் போது முகூர்த்த பட்டில் 2ஐ அம்மு தேர்வு செய்ய, அம்மு சொல்லுடா எதுக்கு 2? இது கமிலிக்கு. சரி அப்ப இன்னொன்னு கீதாவுக்கு. கீதா என்றதுமே அடிவயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்க முகத்தை நார்மலாக வைத்துக்கொண்டு யாரு கீதா என கேட்டான் கிஷோர். ஓ உனக்கு தெரியாதா? இல்லையே. அப்படியே பின்னாடி பாரு. அவனும் திரும்ப அங்கு நின்றிருந்தாள் கீதா, அவனின் கீதாஞ்சலி. நீ அவ எப்படி வந்தா? அண்ணா ஆமா அப்படின்னு சொல்ல வாய் தவிர நான் தான் வர சொன்னேன். என்ன பண்றோமோ? நான் எல்லாம் சரியாதான் பண்றேன். அவ உன் மாமா பொண்ணு தானே? ஆமா. நீ அவளை பத்தி வெளியே சொல்லாம இருக்கலாம். ஆனா அவ உங்க வீட்டுல சொல்லிட்டா. உனக்காகவே இத்தனை வருஷம் காத்திருக்கா. அதனால கவினுக்கு கல்யாணம் ஆக போற உனக்கும் கீதாவுக்கும் கல்யாணம். யாரு கேட்டு முடிவு பண்ணீங்க? யாரு கேட்கணும் என அம்மு முறைக்க, இல்ல அம்மு உனக்கு ஒரு நல்லது நடக்காம. லூசு. நீங்க நல்லா இருந்தாலும் எனக்கு போதும். எனக்காக உங்க சந்தோஷம் எல்லாத்தையும் எத்தனை வருஷம் தியாகம் பண்ணீங்க. இனி இதெல்லாம் வேணாம். புரிஞ்சுதா? எனக்கு நல்லது நடக்கணும்னு இருந்தா அது அப்ப நடக்கட்டும். சரி அம்மு என எப்படியோ அவனை ஒத்துக்கொள்ள வைத்து விட்டாள் அம்மு. கிஷோரின் பெற்றோர் அவளுக்கு நன்றி சொல்ல, அம்மா இப்படிலாம் பண்ணா எனக்கு கோவம் வரும் பார்த்துக்கோங்க என சொல்லி அணைத்து கொண்டாள். ஒரு மாதத்திற்கு பிறகு நல்லதொரு புதன்கிழமை காலை 5 மணிக்கு முகூர்த்தம் குறிக்கப்பட்டு இருந்தது. வெகு நாட்களுக்கு பிறகு அம்முவும் நீல நிற பட்டில் மயில் தொகையென நின்றிருந்தாள். பட்டி வேட்டி சட்டையில் மாப்பிள்ளைக்கே உரிய கம்பீரத்தோடு அமர்ந்திருந்தனர் கவினும் கிஷோரும். எப்பாக்கு வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு, பூவை தொடுத்து மாலை முடிச்சு பொண்ணு வந்தாச்சு, கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, பையன் தங்கம் மிஸ்ஸே பண்ணாத என பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது மண்டபத்தின் வாயிலில். பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ என ஐயர் சொன்னதும் கமலிக்கும் கீதாவிற்கும் பச்சை வண்ணப்பட்டில் சிவப்பு நிற பார்டர் வைத்து அலங்காரம் செய்து மேடைக்கு அழைத்து வந்தாள் அம்மு. இரு பெண்களும் தன்னவன் அருகில் அமர்ந்தனர். ஆசீர்வாத பூக்கள் அழகாய் தூவ நல்ல நேரத்தில் மஞ்சள் கயிறை தன்னவன் கழுத்தில் கட்டி தங்களின் சரிபாதியாக மாற்றிக்கொண்டனர் இருவரும். கண்கள் கலங்கியவளாய் இருவருக்கும் அச்சதை தூவினாள் அம்மு. தாலி கட்டி முடிந்ததும் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க நால்வரும் எழுந்து வந்தனர். எத்தனை வருடங்கள் இந்த நாளுக்காக காத்திருந்தோம் என நினைத்தவர்களாய் மனதாக வாழ்த்தினர் பெரியவர்கள். மாலை நேரத்தில் ரிசப்ஷன் பிரம்மாண்டமாய் வைத்தனர். கவினுடைய வழக்கறிஞர் நண்பர்கள் படையும் கிஷோர் மற்றும் அம்முவின் மருத்துவ நண்பர்களும் அந்த பெரிய ஹாலில் குழுமியிருந்தனர். ஒரு புறம் சிலர் உணவு உண்டு கொண்டிருக்க நண்பர்களும் மாப்பிள்ளைகளும் கிண்டல் செய்து ஒரு வழி செய்து கொண்டிருந்தனர். முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாலே நெஞ்சமும் புண்ணானதே, இத்தனை நாளாக உன்னை நான் காணாமல் எங்குதான் போனேனோ, நாட்களும் வீணானதே, வானத்தில் நீ வெண்ணிலாம் ஏக்கத்தில் நான் தேவதா, இப்போதே என்னோடு வந்தால் என்ன, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன என்ற பாடல் ஒலித்துக் கொண்டிருக்க அந்த பாடல் வரிகள் இன்று தனக்காகவே எழுதப்பட்டதென உணர்ந்தான் மருத்துவ கூட்டத்தில் கலந்திருந்த கண்ணன். அவன் பார்வை முழுவதும் வெள்ளை உடையில் தேவதாய் சுற்றியிருந்த அம்முவின் மீதே பதிந்திருந்தது. அதனை கவினும் கிஷோரும் கவனித்து விட்டனர். ஆனால் அப்போது ஏதும் பேசிக்கொள்ளவில்லை. 2 மாதங்களுக்கு பின் காருண்ய மருத்துவமனை என்ற பெயர் பலகையை தாங்கியிருந்தது அந்த புதிய கட்டடம். பல மருத்துவர்கள் அந்த மருத்துவமனை வளாகத்தில் கூடியிருந்தனர். சிறப்பு விருந்தினராக டாக்டர் டேவிட் அழைக்கப்பட்டிருந்தார். அவரின் வருகைக்காகவே மொத்த கூட்டமும் காத்திருந்தது. கவினும் கிஷோரும் டேவிட்டை அழைத்து வந்தனர். சரியாக 10 மணி அளவில் அவர் வர ரிப்பன் கட் செய்வதற்கான கத்திரிக்கோள் அடங்கிய தட்டை கருநீலப்பட்டின் தேவதை அம்மு கொண்டு வந்திருந்தாள். இன்றும் அவளது அழகை ரசித்துக் கொண்டிருந்தது கண்ணனின் கண்கள். திறப்பு விழா சிறப்பாக முடிய டேவிட்டிற்கு முக்கியமான இழப்பதாக கிளம்பிவிட்டார். அம்மு வந்தவர்களை கவனித்துக் கொண்டிருக்க
கண்ணனை வளைத்து பிடித்தனர் கவினும் கிஷோரும். என்னடா பண்றீங்க? அத நாங்க கேட்கணும். என்னடா நீ என்ன பண்ற? நானா டாக்டரா இருக்கேன். காமெடி. ஆமா கொன்னுடுவேன் நாயே. என்ன அம்முவ சைட் அடிக்கிற போல? ஓ அவங்க பேரு அம்முவா? அட நாயே பேர் கூட தெரியாதா? மறுப்பாக தலையசைத்தான் கண்ணன். எதுக்கு அம்முவ பாக்குற? அவ உங்க ஃப்ரெண்டா? ஆமா. நான் அவள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அது நடக்காது கண்ணா. ஏன்டா நடக்காது அவ்வளவுதான். அதான் ஏன் நீ உண்மைய அம்முவ விரும்புறியா? ஆமா கிஷோர். செத்துப்போன என் அம்மாவோட முகத்த அம்மு முகத்துல பாக்குறேன்டா. அவ வாழ்க்கை முழுசா என் கூட இருந்தா இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷப்படுற ஆள் நான் தான் கிஷோர். நீ சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். என்னதுடா? உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்றோம். அதுக்கப்புறம் உனக்கு அம்முவ கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இருக்கான்னு தெரியல. சொல்லுங்க என கேட்க, கவின் நடந்த எல்லாவற்றையும் கூறி முடித்தான். கண்ணன் அமைதியாக இருக்க, இப்படிதான் நடக்கும் என தெரிந்தது போல கவினும் கிஷோரும் 2 அடி முன்னால் வைக்க, எப்ப கல்யாணம் வைக்கலாம் கிஷோர் என்ற கண்ணனின் குரலால் ஆனந்தம் கலந்த அதிர்ச்சியோட திரும்பினர். கண்ணா உண்மையாதான் கேக்குறேன். ஆனா அம்முவோட கடந்த காலத்துல நடந்த எந்த விஷயத்துக்கும் அவ காரணம் இல்ல. எல்லாத்தையும் கடந்து மீண்டு வந்து இப்ப மத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் உதாரணமா நிக்கிறாளே. அவளோட என்னோட வாழ்க்கைய பகிர்ந்துக்கிறதுல நினைச்சா எனக்கு தான் பெருமையா இருக்கு என சொல்ல, உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே பெருமையா இருக்குடா. ஆனா அம்முகிட்ட கேட்டுருங்க. என்ன கேட்கணும் என பின்னால் இருந்து குரல் வந்தது. அங்கு அம்மு நின்றிருந்தாள். மூவரும் என்ன சொல்வதென தெரியாமல் விழிக்க, நான் எல்லாத்தையும் கேட்டேன். கண்ணன் சார் கிட்ட பேசணும். நீங்க 2 பேரும் கிளம்பிட்டோம் அம்மு என இருவரும் சென்று விட்டனர். மிஸ்டர் கண்ணன், சொல்லுங்க அம்மு. என்னை கல்யாணம் பண்ணிக்க முழு மனசோட தான் சம்மதிச்சிங்களா? சிறிதும் தயங்காமல் ஆமா என்றான். ஆனா எனக்கு இப்ப கல்யாணத்துல விருப்பம் இல்லை. இப்பதானே? எப்பவும் இல்லையா? ஆனா என் மனசு மாற நேரம் எடுக்குமே. எடுக்கட்டும். காத்திருப்பதும் சுகம்தான். ஆனா வருஷமானா உங்களை பார்த்துட்டு வாழ்றது கூட காதல் தான். இதுக்கப்புறம் உங்க விருப்பம் என சொல்லிவிட்டு திரும்பியவனின் முகம் கண்ணனின் கண்களை மட்டும் பார்த்து பேசிய கண்ணியத்தால் தானாகவே வெட்கத்தை பூசியது. மெல்லிய புன்னகையோடு அந்த இடத்தை விட்டு கடந்து வந்தாள். இன்றோடு 1 வருடம் கடந்துவிட்டது மருத்துவமனை தொடங்கி. எத்தனையோ பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து சுய தொழில் கற்றுத்தந்து அவர்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பெண்கள் கர்ப்பமாகி குழந்தை பிறந்துவிட்டால் அங்கேயே தங்க அருகிலேயே காப்பகமும் தொடங்கிவிட்டனர். கமலிக்கு இப்போது 6 மாதம், கீதாவிற்கு 4 மாதம். சிறு குழந்தைகளுக்கு மாலை நேர வகுப்புகள் எடுக்கும் பொறுப்பை இருவரும் எடுத்துக்கொண்டனர். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கட்டணம் வாங்காமல் வழக்காடி நல்ல தீர்ப்பு வாங்கி கொடுக்கும் பணியை சிறப்பாக செய்து வருகிறான் கவின். கிஷோரும் கண்ணனும் தமிழ்நாடு முழுவதும் மருத்துவ முகாம்கள் நடத்துவதோடு கைவிடப்பட்ட பெண் குழந்தைகள், வயதானவர்கள் என பலருக்கும் மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து அவர்கள் வாழ்வு வளம் பெற உதவி வருகின்றனர். காருண்ய மருத்துவமனை வரும் அனைவருக்கும் மற்றொரு தாயாகவே மாறிப்போனால் அம்மு. கவினுக்கும் கிஷோருக்கும் கண்ணனின் காதல் கிணத்தில் போட்ட கல்லை போல இருப்பதாகவே தெரிந்தது. ஆனால் உண்மை அதுவல்ல. கண்ணனின் நல்ல மனம் அம்முவை என்றோ மாற்றியிருந்தது. அம்முவும் கண்ணனும் கண்களாலே காதல் மொழி பேசுவதை இருவர் மட்டுமே அறிவர். இருவரின் கண்களின் மொழி உதட்டில் உதிர்ந்த மறுநாளே அவர்களின் திருமண பேச்சை எடுத்துவிட்டனர் கவினும் கிஷோரும். அடுத்து வந்த நல்ல முகூர்த்தத்தில் அம்முவை தன் மனையாளாக ஏற்றுக்கொண்டான் கண்ணன். அவனுக்கும் உறவுகள் யாரும் இல்லாதால் கிஷோரின் பெற்றோரை அவனுக்கு அருகில் நின்றனர். அம்முவிற்கு அருகில் கவினின் பெற்றோர்கள் நின்றனர். 2 வருடங்களுக்கு பின்பு கிஷோரின் மகள் அமுதினியும் கவினின் மகன் அமுதனும் ஹாஸ்பிடல் பற்றி எல்லாம் கவலை கொள்ளாமல் விளையாடி கொண்டிருக்க, மித்ரனின் மகன் கபிலன் இருவரையும் சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தான். மித்ரனும் அடிக்கடி இவர்களை சந்தித்து போவது வழக்கமாக வைத்திருந்தான். மாறனுக்கு அதிக பணி இருப்பதால் அவனால் சரிவர சந்திக்க முடியவில்லை. எதற்காக மருத்துவமனை என்று பார்க்கிறீர்களா? அம்முவின் 2 இளவரசர்களை வரவேற்க எல்லோரும் காத்திருந்தனர். அவர்களை ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்காமல் அம்முவின் மகன்கள் ஆதவனும் ஆதித்யனும் அரை நொடி இடைவெளியில் பிறந்தனர். கஷ்டங்கள் மட்டும் கண்ட அம்முவின் வாழ்வில் அழகியதொரு இன்பமாய் அத்தியாயம் சிறப்பாக தொடங்கியது. இவர்களின் நட்பின் பயணம் என்றும் இனிமையாக தொடர நாமும் வாழ்த்தி விடைபெறுவோம். நன்றி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.